ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களை என்ன ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன ஆரம்ப துண்டு என்ன 11வது அலகு வந்து என்ன இரசாயன இயக்கவியல் என்ன கெமிக்கல் கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ இந்த யூனிட்டை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் நீங்கள் உங்களோட பேப்பரில் காணேலுமாகும் என்ன இதில் ஒரு 2 MCQ வினாக்கள் என்ன செய்யலும் ஆகிக்கும்னு சொன்னால் காணேலும் ஆகிக்கும். சரியா? ஒரு 2 MCQன்னு சொல்லக்குள்ள கூற்றுல வந்து ஒரு கேள்வியும் அதே மாதிரி வந்து என்ன முதல் 30க்குள்ள கால்குலேஷன் கேள்விகள் என்ன செய்யலாம் காணேலும் டைம் என்ன செய்யலும்னு சொன்னால் உங்களோட பார்ட் 2ல 40 பார்ட் 1ல 41 இருந்து என்ன 50 வரைக்கும் வர வினாக்கள்லையும் கூடுதலாக கேள்விகள் வரும். ரைட். அது தவிர மற்றது உங்களுக்கு தெரியும் வந்து என்ன நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இப்போ எங்கட பார்ட் 2 எடுத்தோம்னா பேப்பரில் அது ஏ பாட்டாக அதே மாதிரி பி பாட்டா சி பாட்டா 3 பாட்டா உடையுமா இல்லையா? இதில் ஏ பாட்டுன்றது ஸ்ட்ரக்சர் தானே, அதில் மொத்தம் என்ன 4 ஸ்ட்ரக்சர் ஈக்கும். அதே மாதிரி பி பாட்டு எடுத்தோம்னா எஸ்ஏ ஸ்டார்ட் ஆகும் 5, 6, 7 அதே மாதிரி 8, 9, 10 இல்லையா? அப்போ இதில் கைனட்டிக்ஸ்ன்றது எப்படின்னா உங்களோட பார்ட் 2ல கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு எஸ்ஏட அறவாசி கேள்வியாகவோ இல்லைன்னு சொன்னா என்ன ஒரு முழு ஸ்ட்ரக்சர் வினாவாகவோ என்ன வரக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளது. இப்போ பொதுவாக எல்லா பேப்பர்லையும் மாறி உதாரணத்துக்கு 2015 அதே மாதிரி 2018 இந்த மாதிரியான வருஷங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல ஃபுல்லாவே வந்து என்ன 2015 ஃபுல்லாவே வந்து என்ன கைனட்டிக்ஸ்ல உள்ள ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. 3வது கேள்வியா வந்திருக்கும். அதே மாதிரி 2018 நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 2018 வந்து என்ன இரசாயன சமநிலையையும் இரசாயன இயக்கவியலையும் தொடர்பு படுத்தின ஒரு ஃபுல் என்ன ஆகும் ஒரு ஸ்ட்ரக்சரிக்கு 3வது வினாவா. அதே மாதிரி பொதுவா எங்க வாரம் அப்படின்னு சொன்னா வந்து என்ன இந்த 6வது எஸ்ஏயை நாங்க எடுத்தோம்டா அதுல ஏ பார்ட் பி பார்ட்னு சொல்லி 2 தானே. அதுல வந்து என்ன இந்த பி பார்ட்டாக பொதுவா இல்லாட்டி ஏ பார்ட்டாக பொதுவா யாரு வரும் சொன்னா என்ன இந்த இரசாயன இயக்கவியல் வரும். வந்துச்சுன்னா என்ன எஸ்ஏட மொத்த 150 மார்க்ஸ்ல 75ல இருந்து என்ன 80 மார்க்ஸ் வரைக்கும் என்ன வாரத்துக்கான சாத்தியப்பாடுகிற ஒரு என்ன பாட். அப்ப ரைட். அப்ப நாங்க என்ன செய்வோம் சொன்னா பாடத்துல உள்ளுக்கு போவோம். அப்ப இதுல முதலாவது என்னன்னு சொன்னா நாங்க இதுல என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப இவ்வளவு காலமும் நீங்க என்ன இன்ஆர்கானிக்லயோ ஆர்கானிக்லயோ அதே மாதிரி உங்களோட யூனிட் 3 கெமிக்கல் கால்குலேஷன்லயோ நிறைய வகையான தாக்கங்கள் என்ன செஞ்சு போங்கன்னு சொல்லுவாங்க பாத்தி போல இல்லையா? நீங்க எக்கச்சக்கமான தாக்கம் என்ன செஞ்சு போங்கன்னு சொன்னா பாத்தி போங்க. ரைட். அப்ப இந்த தாக்கங்களை நாங்க எடுத்தோம்டா இப்போ உனக்கு நோமலா தெரியும் என்ன ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்றது எப்படியானாலும் சொல்லுவாங்க. ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்றது என்ன ஒரு தாக்கத்தை எடுத்தோம்டா அதுல 2 பேர் இருப்பாங்க. ஒரு ஆள் யாரு தாக்கி, அந்த தாக்கிலேருந்து உருவாகிற அடுத்த ஆள் யாருன்னு சொல்லுவாங்க விளைவு. ஒரு தாக்கியையும் அதே மாதிரி தாக்கியிலேருந்து என்ன விலை உருவாகிறா இல்லையா இதை நாங்க என்ன சொல்லுவோம் ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப இதுக்கு முன்னுக்கு நீங்க இன்ஆர்கானிக்ல என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து குறிப்பிட்ட யார் சரி தாக்கிகள் தாக்கி என்னத்தை உருவாக்குறேன்னு சொல்லுவாங்க விளைவு உருவாக்குற இந்த மாதிரி கேஸை நீங்க என்ன செஞ்சு போங்கன்னு சொன்னா பாத்தி போங்க இல்லைங்களா? ஆனா இப்ப நாங்க இங்க பார்க்க போறது என்னன்னா இந்த தாக்கங்கள் உண்மையிலே எப்படி நடக்குது, ஒரு தாக்கம் நடக்கணும், இந்த தாக்கத்துக்கு பின்னால பிஹைண்ட் த சீன் என்ன ஈக்குது. அப்ப இந்த விஷயங்கள் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த யூனிட்ல வந்து நாங்க என்ன செய்ய போறோம் ஆராய போறோம். அப்ப எங்களுக்கு இது வந்து என்னத்த எங்கட இதுக்கு போறோம் 12வது அலகு வந்து இரசாயன சமநிலை, அதே மாதிரி 13வது அலகு என்னத்த என்ன மின் இரசாயனம், இதுகள் எல்லாத்துக்குமே வந்து என்ன அதே மாதிரி உங்களோட இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிலேயும் வந்து என்ன சில விஷயங்களுக்கு எங்களுக்கு சில இழிச்சட்டி என்ற தத்துவ மாதிரியான பதங்களை சரியா நாங்க விலங்கெடுக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பாடம் என்ன செய்ய முடியும்னா ஹெல்ப் பண்ணும். சரியா? ரைட். அப்ப இவர் தான் கிட்டத்தட்ட என்ன எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் மாதிரி. ரைட். அப்ப பாருங்க இப்ப இதுல நீங்க தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி செல்லக்குள்ளே நீங்க நோமலா கேள்விப்பட்டிருப்போங்க. இப்ப சில தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து இது என்ன நல்ல விரைவா நடக்கிற தாக்கம். உதாரணத்துக்கு நீ சும்மா ஓலவெல்ல எல்லாம் பார்த்திருப்பியா இல்லையா? என்ன இப்ப நீ ஒரு சோடியம் தொண்டொண்டு எடுத்து என்ன நீர்ல போட்டோங்கோ அப்படின்னு சொன்னா என்ன இஸ்ன்ற சத்தத்தோட வந்து என்ன செய்யும்னு சொல்லுவாங்க ஓடி திரியுமா இல்லையா? என்ன அப்ப அது என்ன இந்த தாக்கம் நீங்க இன்ஆர்கானிக்ல படிச்சுப்போங்க. சோடியம்ன்றது என்ன ஒரு கார உலோகம். அந்த கார உலோகத்தை நான் நீரோட போட்டேன்னு என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்க அது ரெண்டும் தாக்கி என்ன செய்யும் இந்த விளைவை தோற்றுவிக்கும். இதைத்தான் நீங்க என்னத்தை உங்களோட கண் முன்னுக்கு காண்ற என்ன என்ன ஒரு நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்துல நீ ஒரு சோடியம் துண்டை தூக்கி போட்டாயின்னு சொன்னா அது இந்த சத்தத்தோட என்ன செய்யும்னு சொல்லுவாப்போம் சுத்தி திரிஞ்சு கொண்டு விளைங்க. அப்ப நீ காண்றது என்னடா இதைத்தான் காண்றது.
அப்ப அது எப்படி ஒரு விரைவான தாக்கமா இல்லையா? உதாரணத்துக்கு நீ சோடியம் துண்ணொண்டு எடுத்து தண்ணியில போட்டுட்டு மிச்ச நேரத்துக்கு பிறகு அதை அப்படி சுத்தி திரியுதுன்னு கேட்டா அப்படி இல்லை. போட்ட உடனே வந்து என்ன சுத்தி திரியுமா இல்லையா? அப்ப நீங்க சில தாக்கங்களை காணுவோங்க இந்த மாதிரி என்ன விரைவா நடக்கிற தாக்கங்களாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் சில தாக்கங்கள் இருக்கிற. உதாரணத்துக்கு கார்பன்ற காரியம் என்ற பிரதிருப்பத்தை நான் எடுத்தேன்னு வைப்போம். கார்பன்ற காரியம் என்ற பிரதிருப்பத்தை நான் எடுத்தேன்டா இந்த கார்பன்ற காரியம் என்ற பிரதிருப்பம் கொஞ்சம் காலத்துக்கு போற என்னவாக மாறும்டா கார்பன்ற வைரமாக செய்யும் மாற்றப்படும். அப்ப ஆனா கார்பன்ற காரியம் வைரமா மாறுறதுக்கு பல நூற்றாண்டு காலம் என்ன செய்யும் சொல்லுங்க எடுக்கும். அப்ப என்ன இது வந்து மெதுவான ஒரு தாக்கம், இது வந்து என்ன ஒரு விரைவான ஒரு தாக்கம். அப்ப இப்படி ஒரு தாக்கம் வந்து மெதுவா நடக்குற, இப்படி ஒரு தாக்கம் விரைவா நடக்குற, அது எப்படி இந்த தாக்கம் மெதுவா நடக்குற, எப்படி இந்த தாக்கம் விரைவா நடக்குற, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க ஆராய போற ஒரு பாடமாக இது இருக்கு. அப்ப இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க சொல்றோம் தானே இந்த தாக்கம் ஸ்பீடா நடக்குது, இந்த தாக்கம் வந்து என்ன ஸ்லோவா நடக்குது. அப்ப இப்படி ஒரு தாக்கம் வந்து எவ்வளவு வேகமா நடக்குதுன்றத வந்து தெரியப்படுத்துற ஒரு பதம் என்னன்னு சொன்னா தாக்க வீதம். அப்ப இந்த தாக்க வீதம்டா என்ன அப்படின்னு சொன்னா ஓரலகு நேரத்துல தாக்கி இல்லாட்டி விளைவிடு செறிவுல ஏற்படுற மாற்றத்தை நாங்க என்ன செல்லுவோம்னு சொன்னா தாக்க வீதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன செல்ல வாரண்டாடா இப்ப நீ பாரு ஒரு தாக்கம் வந்து ஸ்பீடா நடக்குது இல்லாட்டி ஒரு தாக்கம் ஸ்லோவா நடக்குதுன்றது உனக்கு எப்ப விளங்கும்னு சொல்லு பாக்க. இப்ப ஒரு தாக்கத்துல தாக்கின்ற ஒரு ஆளும் அதே மாதிரி என்ன ஒரு தாக்கத்துல விளைவு அப்படின்ற ஒரு ஆளு நீக்கிறா இல்லையா? இப்ப இந்த தாக்கத்தை இப்ப நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாக்கம் எழுதுறேன். ஏயும் பியும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா சியை உருவாக்குது. ஏயும் பியும் சேர்ந்து என்ன சியை உருவாக்குற ஒரு தாக்கம். இப்ப இதை நீங்க எடுத்தா என்ன சொன்னா ஏயும் பியும் சேர்ந்து சியை உருவாக்குறது தானே. இப்ப ஏ என்றால் யாருன்னு சொல்லுவாப்போம் இதுல ஏ என்றால் என்னத்த ஒரு தாக்கியா இல்லையா? ஏ என்றால் என்னத்து ஒரு தாக்கி. இப்ப நோம்பலா உனக்கு தெரியும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா வந்து இந்த தாக்கத்தை நீ எடுத்தாய் அப்படின்னு சொன்னா நான் உனக்கு இன்னும் லேசா விளங்குறதுக்கு இந்த தாக்கத்தை இப்படி எழுதுறேன் பாரு. எங்களுக்கு என்ன இல்லாட்டி வரைப்பு வந்து கொஞ்சம் சிக்கலான வரைஃபா வரும், அதெல்லாம் லேசா இப்படி எழுதுறேன். ரைட் ஏ பியா மாறுற ஒரு தாக்கம். ரைட் இப்ப இதுல உனக்கு பார்த்தா விளங்குற என்ன ஏன்றது தாக்கி பின்றது என்ன விளைவா இல்லையா? ரைட் இப்ப பாரு தாக்கின்றதால் என்ன செய்யணும் நேரத்தோட தாக்கத்துக்கு போவாரல்ல, தாக்கத்துக்கு அவர் நேரத்தோட போறாருண்டா நேரம் போக போக இவரோட செறிவு என்ன செய்யும்னு சொல்லுங்க பாக்க நேரத்தோட குறைவடையுமா இல்லையா? அதாவது தாக்கின்ற ஆள் வந்து நேரம் போறதோட என்ன செய்வாருன்னு சொல்லுங்க பாக்க அழிவடைவார் விளங்கினா. அதே டைம்ல தாக்கி இங்கால அழிவடையக்குள்ளே விளைவு என்ன செய்யும்னு சொல்லுங்க பாக்க உருவாக ஸ்டார்ட் பண்ணுமா இல்லையா? அப்ப விளைவு நேரத்தோடு என்ன செய்வாருன்னு சொல்லுவாங்க உருவாகுவார் விளங்கினா. உதாரணத்துக்கு நாங்க ஒரு செறிவு நேர வரைஃபு ஒன்று எடுத்து வந்து வைப்போம். நான் இது என்ன ஒரு செறிவு நேர வரைஃபு. நான் இப்ப இதுல யாரை வரைய போறேன் அப்படின்னு சொன்னா ஏட செறிவை நான் பீட செறிவை வரைகிறேன் வையே. இப்ப ஏன்றது தாக்கி அல்ல, தாக்கிட ஆரம்ப செறிவு பெருமானம் என்ன தேய்க்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க பூச்சியம் ஆகிக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இல்லை. ஏன் பூச்சியம் ஆகிக்க சான்ஸ் இல்லை? அப்ப தாக்கியே ஆரம்பத்துல பூச்சியம் ஆகிக்கிறேன்டா எப்படி அந்த தாக்கில இருந்து விளைவு வந்தீங்க அது சாத்தியம் இல்லை. ஆனா விளைவுட செறிவு எப்படி ஏந்திக்கலாம்னு சொல்லு பாக்க ஆரம்பத்துல பூச்சியம் ஐந்திக்கோ மேலும் இல்லாட்டி ஏதோ ஒரு பெருமானம் ஐந்திக்கோ மேலும். உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களோட யூனிட் 5 இல்லாட்டி ஒரு யூனிட் 4ல கேசஸ்ல சில கேள்விகள் நீங்க கண்டிப்போங்க எப்படின்னு சொன்னா இப்ப இப்படி சொல்லிப்பாங்க. இப்ப இதை பாரு 2 கேஸ் நான் கதைக்கிறேன் சும்மா உனக்கு விளங்குறதுக்கு. ஒரு பாத்திரத்துக்குள்ள ஏ மாத்திரம் ஆரம்பத்துல பெறப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஏ மாத்திரம் ஆரம்பத்துல காணப்பட்டு ஒரு 500 கெல்வினுக்கு மேல அந்த பாத்திரத்தை நீங்க வெப்பப்படுத்த கொள்ள ஏ என்னத்தை தோற்றுவிக்கிறா பி தோற்றுவிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கேஸ் எப்படியான கேஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். ஆரம்பத்தில் ஏ மட்டும் மீந்திக்கிற 500 கெல்வினுக்கு மேல போன பிறகு ஏலேருந்து 6 உருவாகிக்கிற பி உருவாகிக்கிற கொள்ளே பீத செறிவு பூச்சத்துல இருந்து என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போய் தீக்கும். இன்னும் சில இடங்களுக்கு எப்படி சொல்லிப்பாங்கடா ஏயும் பியும் ஒன்றோடு ஒன்று தாக்கம் அடையாதாக்கள் ஏட குறிப்பிட்ட ஒரு அளவும் பீடு ஒரு குறிப்பிட்ட அளவும் மீது அந்த பாத்திரத்தை 500 கெல்வினுக்கு மேல கொண்டு போகக்குள்ள ஏ பிரிஞ்சு என்னத்தை உருவாக்குறா பி உருவாக்குறேன்னு சொல்லிப்பாங்க. அப்ப அங்க ஆல்ரெடி பி எடுக்கப்பட்டல இந்த பாத்திரத்துக்குள்ள. அப்ப ஏற்கனவே திருப்பி ஏல இருந்து வேற பி உருவாகக்குள்ள பி ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து என்ன செய்யும்னு சொல்லி பார்க்க இன்னும் கூடுதலா உருவாகிக்கும். அப்படி விளைவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சரி ஒன்று ஈந்திக்கோ மேலும் இல்லாம ஈந்திக்கோ மேலும். ஆனா தாக்கிக்கு கட்டாயம் என்ன தீந்திக்கும் ஆரம்ப சரி ஈந்திக்கும் அல்ல அது இல்லாம இவர் உருவாக சான்ஸ் இல்லையா விளங்கினா. ரைட் அப்ப நான் இந்த செறிவு நேர வரைஃபை நான் எடுத்தேன்னு சொன்னா இந்த செறிவு நேர வரைஃபு என்ன
இப்ப இந்த தாக்கியின கொள்ளே ஒரு தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ற ஆளுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? எல்லைப்படுத்தும் காரணி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அவர் முடிஞ்சா அந்த தாக்கம் அதோட என்ன செஞ்சிடும் நின்று. இப்ப இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தாக்கி ஏ மட்டும்தான் நீக்குது. இந்த ஏல இருந்து தானே பி உருவாகுது. அப்ப ஏ முடிஞ்சிட்டு சொன்னா திருப்பி என்னத்த பி அதுக்கு மேல உருவாகுமான்னு கேட்டா என்ன செய்யாது? உருவாகாது. அப்ப நான் எடுக்கிறேன் சும்மா இதுல ஆரம்ப சரி 0 வையே. அப்ப ஏல இருந்து தானே உருவாகிக்கணும். ஏ நேரத்தோட என்ன செய்யும்னு சொல்ல பார்க்க அழிவடையுமா இல்லையா? ஏன் நேரத்தோட அழிவடைஞ்சு ஒரு கட்டத்தில் ஏட சரி என்னத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க? பூச்சியத்துக்கு வருமா இல்லையா? எப்ப ஏ பூச்சியத்துக்கு வருதோ அப்ப ஏ அழிவடைய அழிவடைய பி என்ன செய்யும்னு சொல்லி பார்க்க விளைவு உருவாகி ஸ்டார்ட் பண்ணுமா இல்லையா? பி உருவாகி எப்ப ஏ பூச்சியத்துக்கு வர்றோ அதுக்கு பொருள் பீட செறிவு தொடர்ந்து எப்படி ஆகிக்கும்னு சொல்லி பார்க்க மாறாமைக்கும். ஏ மாறாமைக்கும்னு சொல்லி பார்க்க ஏலையும் நல்ல பி உருவாகுது. அப்ப ஏ முடிஞ்சுண்டா அதுக்கு மேல பிக்கு வரையலுமான்னு கேட்டா என்ன செய்யல அது பிக்கு வரையல இல்லைங்கண்ணா. அப்ப பி வந்த செறிவோட அப்படி என்ன செய்யப்பட போகுது காணப்பட போகுது. ஏ என்ன செய்ய போகுது பூச்சியத்தை போய் அடைய போகுது. ரைட். அப்ப இப்ப இதுல என்ன விஷயம்டா இந்த அப்ப நாங்க ஒரு தாக்கத்திட தாக்க வீதம் என்ன நாங்க தாக்க வீதத்தை எப்படி வரைவிலக்கணப்படுத்துறோம்? ஓரலகு நேரத்துல ஏற்படுற செறிவு மாற்றத்தை தான் நாங்க என்ன சொல்றோம்? தாக்க வீதம். அதாவது அந்த இந்த தாக்க வீதம்ன்றது எதை எனக்கு குறிச்சு தாரதுன்னு சொல்லுவாங்க? ஒரு தாக்கம் எவ்வளவு விரைவா நடக்குது இல்லாட்டி என்ன எவ்வளவு மெதுவா நடக்குதுன்றது. அப்ப இதை நாங்க எடுத்தோம் சொன்னா அப்ப பாருங்கோ இப்ப இதுல ரைட். அப்ப இப்ப உம்மரை என்னத்த அப்ப தாக்க வீதம்னு சொல்லுங்க பாக்க. இப்ப எங்களுக்கு என்னத்த இந்த ஏ வந்து ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தோட ஈண்டிக்குமல்ல தாக்கம் நடக்க நடக்க ஏ என்ன செய்ய தொடங்கிக்கும்? குறைய தொடங்கிக்குமா இல்லையா? ஏ எப்ப முடியுதோ அந்த டைமோட தாக்கம் என்ன செய்யும் சொல்லுவாங்க? நிக்கும் தானே. அப்போ உனக்கு தாக்க வீதம் சும்மா இது ஸ்பீடா நடக்கிற தாக்கமா ஸ்லோவா நடக்கிற தாக்கமா எப்படி கண்டுபிடிச்சுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க? இந்த ஏ முடியறதுக்கு எடுக்கிற டைம் வந்து குறை வைக்குது அப்படின்னு சொல்லி இந்த தாக்கம் என்ன செய்யுது? ஸ்பீடா நடக்குது. ஏ முடியறதுக்கு எடுக்கிற டைம் கூட வைக்கிறேன்னு இந்த தாக்கம் என்னத்த ஸ்லோவா நடக்குது. அவ்வளவுதான் தாக்க வீதம். விலகினா ரைட். அப்ப இந்த தாக்க வீதம்ன்றது அப்ப நாங்க சொன்னோம் என்ன ஓரலகு நேரத்தில் ஏற்பட்டு செறிவு மாற்றமாக என்ன செய்யும்? தாக்க வீதம் என்ன செய்யப்படும்? தரப்படும். அப்ப இந்த தாக்க வீதம் என்று செல்லக்கொள்ளே சும்மா நாங்க தாக்க வீதம் என்ற வசனத்தை பயன்படுத்தாம இப்போ ஒரு தாக்கத்தை எடுத்தா அங்க தாக்கி மீக்கும் அதே மாதிரி யாரு இருக்கிற விளைவு மீக்குமா இல்லையா? விளைவு நேரத்தில் உருவாக போறால் தாக்கி நேரத்தோடு என்ன செய்ய போறாள்? அழிவடைய போறாள் தானே. அப்ப அதால வந்து பொதுவா எப்படி செல்லுவாங்க அப்படின்னு சொன்னா தாக்கிக்கு செல்லுவாங்க என்னன்னு சொன்னா நுகர்ச்சி வீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தாக்கிட தாக்க வீதத்தை இப்ப என்ன நல்லா விளங்கிக்கோ. தாக்கி நேரத்தோட அழிப்படைய போகுது. விளைவு நேரத்தோட என்ன செய்ய போற? உருவாக வெல்ல போற விளங்கினா. அப்ப அந்த தாக்கி நேரத்தோட அழிவடைகின்ற கொள்ளே எவ்வளவு குயிக்கா அந்த தாக்கில வந்து செறிவு மாற்றம் வருது. அழிவடை என்ன செறிவு குறைய போகுது. எவ்வளவு குயிக்கா செறிவு குறைய போறன்றது அந்த தாக்கிட தாக்க வீதம். விளைவு என்ன செய்ய போற? உருவாக போறல்ல. அப்ப நேரத்தோட உருவாக கொள்ளே எவ்வளவு குயிக்கா விளைவு உருவாகுன்றது என்னத்த அந்த விளைவுத தாக்க வீதம். விளங்கினா. அப்ப அப்ப பாருங்கோ இப்ப இந்த தாக்கிய நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா இங்க எனக்கு தாக்கி யாரு ஏதனே. அப்ப நாங்க எப்படி கொடுப்போம்டா தாக்க வீதத்துக்கு நாங்க என்ன இப்போ தாக்கத்துல தாக்க வீதம்ன்றத நாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதனால தாக்க வீதத்தை குறிக்கிறதுக்கு பொதுவா ஆறுன்ற எழுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா பயன்படுத்துவாங்க. தாக்க வீதத்தை குறிக்கிறதுக்கு என்ன ஆறுன்ற எழுத்து. அப்ப நான் இப்ப தாக்க வீதம் யாருடைய ஏட தாக்க வீதம் வைங்களே. அதாவது தாக்கி ஏட தாக்க வீதம்னு சொன்னா அது எப்படி வரும்னு சொல்லுங்க. என்ன ஏட தாக்க வீதம்ண்டா ஏட செறிவு மாற்றத்தின் கீழ் அதுக்கடுத்து என்னத்த நேரம். அப்ப இதுல நான் ஒரு முக்கோணம் மாதிரி பயன்படுத்திக்கிறேனா இல்லையா? இந்த முக்கோணம் எதை குறிக்கிறேன்டா டெல்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மாற்றத்தை குறிச்சு காட்டுறதுக்கான ஒரு குறியீடு இல்லைங்களா? அப்ப இந்த என்ன இந்த பெட்டி பிரக்கெட் போடுறதுக்குன்னு சொல்லுங்க பாக்க செறிவு குறிச்சு காட்டுறதுக்கா இல்லையா? அப்ப ஏட செறிவு மாற்றத்தின் கீழ் அதுக்கடுத்த நேரம் என்றது என்ன? ஏட என்னத்தை அமையும் சொல்லுங்க பாக்க தாக்க வீதமா அமையும். அதே மாதிரி பீட செறிவு மாற்றத்தின் கீழ் அதுக்கடுத்த நேரம் என்னத்தை அமையும் சொல்லுங்க பாக்க பீட என்னத்தை தாக்க வீதமாக அமையும். விளங்கினாரே. இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னுக்குள்ள நாங்க என்னன்னா ஒரு மைனஸை போடுவோம். ஏன் நாங்க இந்த மைனஸை போடுறோம் அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? தாக்க வீதம். விளங்கினா என்ன? தாக்க வீதம். அப்ப இந்த தாக்க வீதத்துக்குரிய சமன்பாடா நான் உங்கள்ட்ட சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா தாக்க வீதத்துக்குரிய சமன்பாடா நான் உங்கள்ட்ட சொன்னது என்னத்த செறிவு மாற்றத்தின் கீழ் என்ன அதுக்கு எடுத்த நேர மாற்றம் தானே. செறிவு மாற்றத்தின் கீழ் அதுக்கு எடுத்த என்னத்த
நேர மாற்றம். இல்லாட்டி நேரம் என்று சொன்னாலும் போதும். நேர மாற்றம் என்று நாங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா உண்மையிலே நாங்க டெல்டா டீன்னு தான் குறிக்குது. ஆனாலும் என்ன இதை இப்படித்தானே இப்ப நீ யோசிச்சு பாரு. ஏயும் பியும் சேர்ந்து சி உருவாக்குற ஒரு தாக்கத்தை எடுத்தாயிண்டா இப்ப இது அர்த்தம் என்ன? ஏயும் பியும் தாக்கினா தான் சி வாரு. தனியா ஏ மட்டும் மீந்து கொண்டு சி உருவாக்கவும் மேலாது, தனியா பி மட்டும் மீந்து கொண்டு யார் உருவாக்கவும் மேலாது, சி உருவாக்கவும் மேலாது. விலகினா அப்ப நீ ஒரு குடுவையில ஏயையும் இன்னொரு குடுவையில பியையும் எடுத்து ரெண்டையும் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா தாக்கம் நடக்குமான்னு என்ன செய்யாது? நடக்காதல்ல. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாதான் தாக்கம் நடக்கும். அப்ப நீ ஏயும் பிஏயும் எடுத்து அதே கணத்துல யார் எடுத்துப்பா? நிறுத்தற் கடிகாரம் டைமரையும் எடுத்து போட்டு என்ன செய்வாங்க சொன்னா ரெண்டையும் கலக்குற அந்த சந்தர்ப்பத்துல தானே டைமரை நீ ஒன் பண்ண போற இல்லைங்க நான் நேரத்தை அளக்குறதுக்கு. அப்ப டைமர் ஒன்று ஸ்டார்ட் ஆகிறது என்னன்னு சொல்லுவாங்க பூஜ்ஜியத்துல இருந்து தானே. அப்ப நேரம் பூஜ்ஜியத்துல இருந்து 10 செகண்ட் போயிட்டீங்கன்னா 10 செகண்ட் தானே டிரெக்டா வந்து நேரம் மாற்றம் ஆகி போடும். அதால நேரம் சொல்லி போடும். ஆனா உண்மையில இது நேரம் மாற்றம். சரியா? அப்ப இந்த செறிவு மாற்றம்ன்றது என்னன்னு சொன்னா இது ஆக முக்கியமான இடம். இந்த செறிவு மாற்றம்ன்றது என்ன? இறுதி செறிவு என்ன? இறுதி செறிவு மைனஸ் ஆரம்ப செறிவு. செறிவு மாற்றம்ன்றது என்ன? இறுதி செறிவு மைனஸ் என்ன? ஆரம்ப செறிவு. ரைட். அப்ப ஏன் இந்த மைனஸ் அப்ப நான் போட்ட இப்போ உங்களுக்கு காரணம் இல்லைங்க என்னன்னு சொன்னா செறிவு மாற்றம்ன்றது இறுதி ஆரம்பம் தானே. தாக்கி என்றால் நேரத்தோடு என்ன செய்யப்பட போறார்? அழிவடைய தானே போறார். அப்ப அழிவடைய போறார் அப்படின்னு சொன்னா அவர செறிவு போக போக என்ன செஞ்சு கொண்டு போகும்னு சொல்லுங்க, குறைஞ்சு கொண்டு போகும். போக போக குறைஞ்சு கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா என்ன? இறுதி ஆரம்பம்ன்றது என்ன? இறுதி வந்து சின்ன பெருமானமாகி ஆரம்பம் பெரிய பெருமானமாகி அப்ப கழிவடை கொள்ளை மைனஸ் ஆக பார்க்குமல்ல. ஆனா தாக்க வீதத்திட பெருமானம் எதுல வராதுன்னு சொல்லி பார்க்க மைனஸ்ல வராது. இல்லைங்கண்ணா அப்ப அந்த மைனஸ் இல்லாமாக்க மைனஸோட மைனஸை பெருக்கினா சரிதானே. அப்ப கட்டாயம் தாக்கிட தாக்க வீதம் எழுத கொள்ளே செறிவு மாற்றத்துக்கு முன்னுக்கு நாங்க என்ன சேர்த்துக்கொள்வோம்னு சொல்லுங்க, ஒரு மறைய சேர்த்துக்கொள்வோம். விளைவோட தாக்க வீதம் எழுத கொள்ளே அப்படி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விளைவு நேரத்தோட என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க பார்க்க உருவாகத்தானே போறேன். அப்ப விளைவு நேரத்தோட கூடுமல்ல. அப்ப இறுதின்றது என்ன? ஆரம்பத்தை விட கூடிதான் நீக்க போறேன். அப்ப இறுதி ஆரம்பம் எப்படி ஆயிக்கும்? பிளஸ் ஆயிருக்கும். அப்ப இங்க அந்த பிரச்சனை வந்து என்ன வராது. அப்ப ஒரு குறித்த கூறு சார்பான தாக்க வீதத்தை நீ எழுதணும். எப்படி எழுதுற? எந்த கூறுட தாக்க வீதம் நீ கதைக்க போறையோ அந்த கூறுட என்ன செறிவு மாற்றத்திங்கில் அதுக்கு எடுத்த நேரம். அந்த கூறுட செறிவு மாற்றத்திங்கில் அதுக்கு எடுத்த நேரம். விளையினாரே இப்ப இதுல என்ன விஷயம் சொன்னா இப்ப பாருங்க பார்ப்போம். செறிவுண்டா செறிவு மாற்றத்தோட அழகும் எதிர அழகைக்கும் சொல்லுவாக்கு. செறிவுட அழகாவே தணிக்கும். அதோட கீழே நேரம் என்ன? செகண்டா இல்லையா? அப்ப இதால நாங்க தாக்க வீதத்துல அழகா எதை கொடுப்போம்டா? மூல் dm-3 செகண்ட் -1ன்றது என்னத்தை? தாக்க வீதத்துல அழகா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா கொடுப்போம். விலகினா அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு விஷயம் என்னென்ன இந்த தாக்கி வந்து நேரத்தோட என்ன அழிவடைய போறார் தானே. அப்ப அதை நாங்க சில பதங்களால கொடுப்போம். அதாவது தாக்கிட தாக்க வீதத்தை தாக்கிட தாக்க வீதம் என்ற வசனத்தை பயன்படுத்தி எங்களுக்கு செல்லலாம். இல்லாட்டி தாக்கிடனத்தை நுகர்ச்சி வீதம் இல்லாட்டி செலவிடுதல் வீதம். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல ஒரு வசனம் பயன்படுத்திக்கிறாங்க. என்ன? செலவிடுதல் வீதம். செலவிடுதல் வீதம் இந்த மாதிரியான வசனங்கள் என்ன செய்யலாம்? அழிவடைதல் வீதம். இதெல்லாம் யாருக்கு பயன்படுத்துறது சொல்லுன்னு சொல்லுவாங்க. தாக்கிட தாக்க வீதத்தை செல்றதுக்கு பயன்படுத்துறது. விளைவுட தாக்க வீதத்தை செல்றதுக்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா தோன்றல் வீதம், உருவாதல் வீதம் இந்த மாதிரி வசனங்கள் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. அப்ப நீங்க வீடியோ பாக்குற டைமுக்கு என்ன நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கிளாஸ்லேயே வந்து என்ன நான் நோட்ஸ் ஆல்ரெடி தந்திக்கிறேன் நல்ல விலைங்கண்ணா. அப்ப அந்த நோட்ஸோட என்ன செஞ்சுக்கோங்கண்டா பார்த்துட்டு போங்க. சரியா? நான் நோட்ஸையும் வாசிச்சு கொண்டு அதோட தான் போறேன் விலைங்கண்ணா. ரைட். அப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அப்ப தாக்கத்திட தாக்க வீதத்துக்கான அழகு வந்து மூல் dm-3 மட்டும் ஆயிக்கிறேன்னு கேட்டா அப்படி இல்லை. பஸ்கல் செகண்ட் -1 இல்லாட்டி ஏடிஎம் செகண்ட் -1லையும் தாக்க வீதத்துல அழக வந்து என்ன செய்வாங்கண்டா செல்லுவாங்க. அது எப்படி அது பஸ்கல் செகண்ட் -1 ஏடிஎம் செகண்ட் -1 தாக்க வீதத்துல அழகாவார் அப்படின்னு சொன்னா இப்போ உனக்கு தெரியும் வந்து பிவி சமன் என்ன என்ஆர்டியா இல்லையா? பிவி சமன் என்ன என்ஆர்டி. அப்ப பிவி சமன் என்ஆர்டியில கொள்ளு பி சமன் என்னன்னு சொல்லுங்க பார்க்க சிஆர்டி. அப்ப பி சமன் சிஆர்டின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பௌதீக இரசாயனத்துல அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு கேள்வி ஒன்று வாருன்னு சொன்னா அந்த கேள்வி முழுவதும் வெப்பநிலை பொது எப்படி ஆயிக்கும்? மாறிலியா பேணப்படும். என்ன சொன்னா வெப்பநிலைன்றது இங்க என்னத்தை எங்கட சில ஃபேக்டர்ஸை வந்து என்ன செய்யும்னா பாதிக்கக்கூடிய தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணியில வெப்பநிலைன்றது என்ன ஆக முக்கியமான ஒரு காரணம். அப்ப கேள்வி ஒன்று சொல்லக்குள்ள என்ன ஒரு டைம்ல ஒரு வெப்பநிலையிலையும் இன்னொரு டைம்ல இன்னொரு வெப்பநிலையும் கேள்வியே கேட்கறது இல்லை. விளங்கி நான் கேட்கிற சந்தர்ப்பம் அது வேற கேஸ் சொல்றேன்.
அப்ப வெப்பநிலை பொதுவா வந்து என்ன ஒரு தாக்கத்துல மாறிலியாக தான் பேணப்படும். அப்பதான் நாங்க மேலேந்து கீழே இதுக்கு அதுக்கு முந்தின வினாக்கள் கண்ட விடைகள் அதுக்கு பிந்தின வினாக்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்த வேண்டிய தேவை வந்தா பயன்படுத்தி செஞ்சு கொண்டு போயிடும் விளங்கினா. அப்ப என்ன ஆர் மாறிலி டி மாறிலினா பி நேர்வீத சமன் சி என்னன்னு சொல்லுங்க பாக்க. பி நேர்வீத சமன் சின்னு சொல்லி எனக்கு சொல்லலாமா இல்லையா? அதாவது செறிவுக்கு பதில் யார் எனக்கு கணக்கெடுக்க இயலும்னு சொல்லுங்க பாக்க. அமுக்கத்தை எனக்கு என்ன செய்யலாம் கணக்கெடுக்க இயலும். அப்ப செறிவுக்கு பதில் எனக்கு அமுக்கத்தை கணக்கெடுக்க இயலும் அப்படின்னு சொன்னா என்ன செறிவுக்கு பதில் எனக்கு அமுக்கத்தை கணக்கெடுக்க இயலும்னு சொன்னா பாருங்க பார்ப்போம். அப்ப இந்த விஷயம் எதுக்கு பொருத்தம் என்று சொன்னா என்ன தாக்கிகள் என்ன இருந்தா வாயு தாக்கிகளா இருந்தா அது செல்ல மறந்துட்டு என்ன தாக்கிகள் எல்லாம் வந்து என்ன தாக்கி விளைவுகள் வாயு தாக்கிகளாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட செறிவு மாற்றத்துக்கு பதில் எனக்கு என்னத்தை போடலாம் அமுக்க மாற்றம் போடலும். அமுக்க மாற்றம் என்ன பெஸ்கல் தானே கீழே செகண்ட் கொள்ளு என்னத்துல வரும் பெஸ்கல் செகண்ட் -1 வரும். நீங்க அமுக்கத்தை ஏடிஎம்ல போட்டுருண்டா ஏடிஎம் செகண்ட் -1 என்ன செய்ய போகுது வரப்போகுது. அதே மாதிரி ஒரு செறிவு நேர வரைஃபை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க பார்ப்போம். இந்த செறிவு நேர வரைஃபை எடுத்தோம்னு சொன்னா இப்ப பாருங்க பார்ப்போம். தாக்க வீதத்துக்கு நான் என்ன சமன்பாடு கொடுக்குறேன் தாக்க வீதத்துக்கு நான் என்ன சமன்பாடு கொடுக்குறேன் என்ன செறிவு மாற்றத்தின் கீழ் நான் செறிவுக்கு சி கொமன் எழுத்தை பயன்படுத்துகிறேன். செறிவு மாற்றத்தின் கீழ் அதுக்கு எடுத்து என்ன நேர மாற்றம் இதான் நேர தாக்க வீதம் விளங்கினா. அப்ப பாரு இப்ப இந்த வரைபெடுவாகும் இந்த வரைபில் ஒரு வலைக்கு படித்திறன் கணிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். வலையில ஒரு புள்ளியில நீங்க எப்படி படித்திறன் கணிக்கிற அந்த புள்ளியில என்ன செய்வோங்க சொல்லுவாங்க ஒரு தொடலியை வந்து என்ன செய்வோங்க வரைஞ்சி என்ன அந்த டீட்டாவை என்ன செய்வோங்க காணுவோலா இல்லையா? அப்ப பாரு பாப்போம் இது என்னத்து இந்த தொடலியை வரைஞ்சி நீங்க கண்டோலுண்டா இந்த டீட்டா எப்படி காணுவோங்க இதுல தான் டீட்டாவை இது என்ன எதிர்பக்கம் இது அயல் பக்கமா இல்லையா? பாருங்க பாப்போம் அயல் பக்கம்ன்றது என்னன்னு சொல்லுவாங்க நேர மாற்றம். எதிர்பக்கம் இது என்னத்து செறிவு மாற்றமா இல்லையா? அப்ப செறிவு மாற்றத்தின் நேர மாற்றம் உண்டா இந்த வரைபட படித்திறன் அதாவது செறிவு நேர வரைபட படித்திறன் எனக்கு எதை தரும்னு சொல்லுவாங்க. செறிவு நேர வரைபட படித்திறன் எனக்கு எதை தரும் ஒரு ஆள்ட நீங்க அந்த செறிவு நேர வரைப்புல எந்த கூறுகிறோ அந்த கூறுட என்னத்தைய தரும்னு சொல்லுவாங்க தாக்க வீதத்தை வந்து என்ன செய்யும் தரும் விலகினா. அதே இப்பைக்கு சும்மா நோமலா தெரிஞ்சா சரி செறிவு நேர வரைபட படித்திறன் வந்து என்ன தாக்க வீதத்தை தரும்ன்றது. பின்னால் எங்களுக்கு ஒரு செக்ஷனே என்னத்தை செறிவு நேர வரைபட படித்திறனை வச்சுக்கொண்டு செறிவு நேர வரைபட ஷேப்பை வச்சுக்கொண்டு நிறைய விஷயம் நாங்க கதைக்கிறதுக்கு ஈக்கிறோம் சரிங்களா. அந்த இடத்துல இதுவரை நான் என்ன செய்வேன்டா டீட்டெயில்டா என்ன செய்வேன் கதைப்பேன். ரைட். இப்ப அடுத்த விஷயம் பாருங்க என்னன்னு சொன்னா ரைட். அப்ப அடுத்து பாருங்க தாக்க வீதமும் என்ன பீசமானமும் என்ன தாக்க வீதமும் பீசமானமும் ரைட். அப்ப அது என்ன தாக்க வீதமும் பீசமானமும்டா இப்ப நான் உங்களுக்கு தாக்க வீதம்டா என்ன சொன்னேன். அதாவது ஒரு தாக்கம் வந்து எவ்வளவு விரைவா நடக்குதுன்றது இல்லாட்டி எவ்வளவு ஸ்பீடா நடக்குது எவ்வளவு ஸ்லோவா நடக்குதுன்றதையோ தெரியப்படுத்துறதுக்கான ஒரு பதம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அப்ப நான் வந்து ஒரு குறித்த தாக்கி சார்பான தாக்க வீதத்துக்கு எப்படி சமன்பாடு எழுதுறேன்றது உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். அல்லாட்டி ஒரு விளைவு சார்பான என்னத்தை விளைவுட தாக்க வீதத்துக்கு என்ன சமன்பாடு எழுதுறேன்னு சொல்றதை சொல்லி தந்தேன். என்ன நாங்க பார்த்தோம் ஒரு தாக்கத்தில் இருக்கிற தாக்கிட தாக்க வீதத்தை எனக்கு எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்க அதிரி செறிவு மாற்றத்தின் கீழ் அதுக்கு எடுத்த நேரம் முன்னூறு கட்டாயம் ஒரு -1 போடணும். உதாரணத்துக்கு என்ன இப்ப இதை பாருங்க ஏட ஏ பிளஸ் பீட பி அம்புக்குறி சீட சி இந்த தாக்கத்தை எடுத்து வையே. இப்ப இதுல இந்த ஏட தாக்க வீதம் இது எழுதுறதுக்கு நான் சொல்லி தந்தேன். ஏட தாக்க வீதத்தை நான் உதாரணத்துக்கு RAன்னு போட்டேன். என்ன ரேட் யாருடைய ஏட தாக்க வீதம் என்ன போடுவோங்க டெல்டா ஏடு செறிவு மாற்றத்தின் கீழ் அதுக்கு அடுத்து என்ன நேர மாற்றம் உனக்கு ஒரு மைனஸ் போடுவோம் ஏன்னு சொல்லுங்க பாக்க. ஏண்டா அது வந்து என்ன நேரத்தோட அழிவடைய போறாடு செறிவு என்ன செய்ய போகுது குறைய போற ஆகவே கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாக்க ஒரு மைனஸ் என்ன செய்யணும் போடும். ரைட். அதே மாதிரி பீடத்தெழுதத்தும் உனக்கு சொல்லி தந்தேன். அது ஏட பீடன் இல்லை யார்ட தாக்க வீதம் என்றாலும் அவருடைய செறிவு மாற்றத்தின் கீழ் என்னன்னு பார்க்க நேர மாற்றம் விலகினா. அதே மாதிரி சீடத்தெழுது சொன்ன RC என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்க டெல்டா சி அதுக்கு மைனஸ் வராதையே அது விளைவு அப்படின்றதால் விலகினா. அப்ப நான் தாக்கி ஒன்றோட தாக்க வீதம் விளை ஒன்றோட தாக்க வீதத்துக்கு எழுதுற சமன்பாடு நான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னா சொல்லி தந்திக்கிறேன் விலகினா. ஆனா ஒரு தாக்கத்துக்கு தாக்க வீதத்துக்கான சமன்பாடு நான் உங்களுக்கு என்ன செய்யலைன்னா சொல்லித்தரல இல்லைங்கண்ணா. அப்ப இந்த தாக்கிகளுக்கு ஒரு தாக்க வீதம் விளைவுக்கு ஒரு தாக்க வீதம் மீக்கிற மாதிரி தாக்கத்துக்கு என்ன தேய்க்கிறேன்டா தாக்க வீதம் மீக்குது ஒரு தாக்கத்துக்கு என்னத்த தாக்க வீதம் அப்படின்னு ஒண்டிக்குது. ரைட். அப்ப நாங்க தலைவு போட்டிக்கிறோம் என்ன தாக்க வீதமும் பீசமானமும் இந்த தாக்கத்தோட தாக்க வீதம் எதால தரப்படும் சொன்னா இப்ப ஏட தாக்க வீதம்னு சொல்லக்குள்ள நேரடி ஒரு சமன்பாடு அடிக்கிறாள் பீட தாக்க வீதம் நேரடி சமன்பாடு சிக்கு நேரடி சமன்பாடு உண்டிக்குது.
தாக்கத்துல தாக்க வீதத்துக்கு நேரடி அப்படி ஒரு சமன்பாடு உண்டு இல்லை விளங்கினா. அப்ப ஒரு தொடர்பு பெறப்பட்டு இது எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். தாக்கத்தோட தாக்க வீதத்துக்கும் இந்த தாக்கி விளைவுகளோட தாக்க வீதத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டிக்குது. என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, இந்த தாக்கத்துல பங்கு பற்ற தாக்கி விளைவுகளோட தாக்க வீதத்தை அவரவர் பீசமானத்துல நாங்க பிரிச்சோம்டா வார அந்த பெருமானம் யாருக்கு சமனாயிக்கும்டா, தாக்கத்துல தாக்க வீதத்துக்கு சமனாயிக்கும். பாருங்க அப்போ இப்ப தாக்கத்துல தாக்க வீதத்தை நான் ஆறுன்னு எடுத்தேன்டா, ஏட தாக்க வீதம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஏட தாக்க வீதம் என்ன? மைனஸ் டெல்டா என்ன ஏயின் கீழ் டெல்டா டீன்றது யார்ட தாக்க வீதம் சொல்லுங்க பார்க்க. ஏடு சரி மாட்டீங்களா அதுக்கு எடுத்து நேரம் ஏத தாக்க வீதம் அல்ல. அதை அவட பீசமானத்தால பிரிக்கணும். அவட பீசமானத்தால என்ன செய்யணும்? பிரிக்கணும். ஒண்டிங்கில் ஏ ஏன்னா ஏனே நான் போட்டிப்பேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு போடுறேன். ஒண்டிங்கில் ஏ. அதே மாதிரி இல்லாட்டி எழுதலாம். இன்னொரு கோவை எழுதலாம். எப்படின்டா பீட தாக்க வீதம் என்ன? டெல்டா பிங்கில் என்ன? டெல்டா டி. கிளியரா? அப்ப இதுக்கும் என்னது? ஒண்டிங்கில் பி. அதாவது இவ்வளவும் யார்ட தாக்க வீதம்டா பீட தாக்க வீதம். அத பீட பீசமானத்தால பிரிச்சோம்டா வாரது தாக்கத்துல தாக்க வீதம். இவ்வளவும் யார்ட தாக்க வீதம்? ஏட தாக்க வீதம். பாருங்க இது RA, இது RB. அப்ப ஏட தாக்க வீதத்தை ஏட பீசமானத்தால பிரிச்சோம்னா என்ன? தாக்கத்துல தாக்க வீதம். அதே மாதிரி டெல்டா சியின் கீழ் டெல்டா டி. இது யார்ட தாக்க வீதம்னு சொல்லுவாங்க. இது யார்ட தாக்க வீதம்? சீட தாக்க வீதம். விளங்கினா? அதாவது பீசமானத்தால பிரிச்சு அது யார்ட தாக்க வீதம்? தாக்கத்துல தாக்க வீதம். விளங்கினா? அப்ப என்னண்டா எனக்கு தாக்கி சார்பான தாக்கங்களும் விளைவு சார்பான தாக்கங்களும் தெரியும் அப்படின்னு சொன்னா, தாக்கத்துல தாக்க வீதத்தை நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்டா, அந்த குறிப்பிட்ட தாக்கி விளைவு சார்பான தாக்க வீதங்களை அவரவருடைய பீசமானத்தால பிரிச்சா வாரது. விளங்கினா? அப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னாடா, இப்பைக்கு அப்ப எங்களுக்கு இது மட்டுமா தாக்கத்துல தாக்க வீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடான்னு கேட்டா அப்படி இல்லை. இப்பைக்கு நாங்க இதெல்லாம் படிக்கணும். விளங்கினா? பின்னால வந்து என்னண்டா ஈக்கிறது. பின்னால வந்து போகக்குள்ள என்ன தாக்க வீத விதின்னு ஒன்று படிப்போம். மொத்த தாக்க வீத விதியில தாக்கத்துல தாக்க வீதத்தை லேசா கண்டுபிடிக்கலாம். விளங்கினா? இப்பைக்கு எங்களுக்கு வேற வழி ஒன்று இல்லை. இது இது ஆக முக்கியம். இந்த பாடம் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு. இப்ப பாரு தாக்கத்துல தாக்க வீதத்துக்கு என்ன தாக்கி இப்ப இதுல என்ன செல்ல வாரேன்டா, யாரு சரி ஒரு தாக்கி விளைவுட தாக்க வீதம் தெரியும்டா போதும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். பாருவாக்க உதாரணத்துக்கு தாக்கத்துல தாக்க வீதமே உனக்கு தெரியும்டா என்ன செய்யலாம்னு சொல்லி பாக்க. ஏ சார்பான தாக்க வீதம் எப்படி கண்டுபிடிக்கலும்? ஏயால பெருக்கி விட்டோம்டா என்ன சிம்பிள் ஏயால பெருக்கி விட்டோம்டா RA வந்துடும். சிவாருங்க சிம்பிள் பியால பெருக்கி விட்டோம்டா யாரு வந்துடும்? RB வந்துடும். இது என்ன இப்படி இப்படி சமன் போட்டிக்கிறேன்டா தனித்தனி எடுக்கலுமே. R சமன் RA இங்கில் A, R சமன் RB இங்கில் B, R சமன் RC இங்கில் C எடுக்கலுமே. அப்படி தனித்தனி எடுத்தாயிண்டா பாரு. R மட்டும் உனக்கு தெரியும்டா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலும். பாரு R சமன் RA இங்கில் A எடுத்து ஏயால பெருக்கி விட்டா RA வந்துடும், பியால பெருக்கி விட்டா RB வந்துடும். அதே மாதிரி மாறி தலைகீழா RA ஒன்று தெரிஞ்சா போதும் அந்த யாருக்கு தெரியுமோ அதை அவர்த பீசமானத்தில் பிரிக்கிறதால இதையும் கண்டுபிடிச்சிட்டே இல்லைங்கண்ணா. அடுத்த விஷயம் என்னது? இதுல யாரு ஒரு ஆள் தெரிஞ்சா போதும் மத்த எல்லாரையும் கண்டுபிடிக்கல. அதுல பாரு இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல பீசமானம் ஒன்று வையே. இந்த இடத்துல பீசமானம் ஒன்று, இந்த இடத்துல பீசமானம் ஒன்றுன்னா என்ன? இது ஒன்றும் இல்லை தானே. அப்ப பாருங்க பாப்போம். யாரு சரி ஒரு தாக்கிட இல்லாட்டி விளைவிட பீசமானம் உண்டு வந்தா அந்த குறிப்பிட்ட தாக்கிட விளைவிட தாக்க வீதமும் தாக்கத்துல தாக்க வீதமும் இப்படி ஆகிற சமனாகிறா இல்லையா? அப்ப என்ன செல்ல வாரண்டாடா உனக்கு தாக்கத்துல தாக்க வீதம் தெரியும் வையே. தாக்கத்துல தாக்க வீதம் தெரியும்டா அடுத்த கூறுகளோட தாக்க வீதத்தை எனக்கு நேரடியா செல்லலாம். நான் இதுல இருந்து அந்த முடிவை சொல்றேன். அவரவர பீசமானத்துல பெருக்கினா இதை அவரவர பீசமானத்தால பெருக்கினா அவரவர தாக்க வீதம் வரும். ஏட பீசமானம் ஒன்று கொள்ள இதே தான் வரப்போறேன். பீட பீசமானம் பி என்ற கொள்ளை ஆற பியால பெருக்கினா பீட தாக்க வீதம் வரும். ஆற சியால பெருக்கினா யாரு சீட தாக்க வீதம் வரும். விளங்கினா? அதான் நீங்க நடக்குது பாரு. ஆற பியால பெருக்கினா பீட தாக்க வீதம், ஆற சியால பெருக்கினா சீட தாக்க வீதம். விளங்கினா? அது மாதிரி எது சரி ஒரு பீசமானம் உண்டாகிற ஒரு கூறுட தாக்க வீதம் உனக்கு தெரியும்டா அடுத்த கூறுகளோட தாக்க வீதத்தை கண்டுபிடிக்கணும்டா அப்பயும் அதே கேஸ் தான் பாரு. அவர பீசமானதால பெருக்கி விட்டா வரும். இப்ப ஏட தாக்க வீதம் உனக்கு தெரியும்டா பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பியால பெருக்கினா சரிதானே. சீரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சியால பெருக்கினா சரியா இல்லையா? அப்ப இந்த ஐடியாலேயே எங்களுக்கு என்ன ஆக இலகுவான வினாக்கள் என்ன செய்யப்பட்டீங்கன்னா கேட்கப்பட்டுதான். சரியா? ரைட். அவள் ஒரு உதாரணத்துக்கு நாங்க ஒரு கேள்வி பார்ப்போம். 2015 என்ன 18வது என்ன MCQ. 2015 18வது MCQ.
ரைட். அதுல பாருங்க ஒரு கேள்வி தந்திக்கிறாங்க எப்படின்னா 2 MnO4 மைனஸ் aqueous பிளஸ் என்ன 5 C2O4 2 மைனஸ் aqueous பிளஸ் 16 H plus aqueous என்ன வருது 2 Mn2 plus aqueous 10 CO2 plus என்ன 5 H2O liquid. ரைட். அப்ப இது எத்தனாம் ஆண்டு 2015-18வது வினா. 2015-18வது வினா. கேள்வி என்னண்டா பாரு, கீழே தரப்பட்ட தாக்கத்தின் வீதத்துக்குரிய சரியான தொடர்பை காட்டும் விடையை தெரிவு செய்ய. பாரு, அப்ப கேள்வியில கேட்டிக்கிறது என்னண்டா, தாக்கத்திட வீதத்தை வந்து என்ன காட்டுற சரியான தொடர்பாகும். இப்ப தாக்கத்திட வீதம்ன்றது என்ன, தாக்கத்திட தாக்க வீதம். பாரு, தாக்கிடத்தையோ விளைவிடத்தையோ கேட்கல. ஆனா அவங்க அந்த தாக்கத்திட தாக்க வீதத்தை காட்டுற சரியான தொடர்புன்னு கேட்டு போட்டுட்டு அதை யாரை சம்மந்தப்படுத்தி எழுதிக்கிறாங்க, இவங்க 2 பேரையும் சம்மந்தப்படுத்தி எழுதிக்கிறாங்க. ஆக என்ன ஐடியான்னு சொல்லி பார்க்க, எப்படி தாக்கத்திட தாக்க வீதம் இருந்து தாக்கத்திட தாக்க வீதத்துக்கும் அடுத்தாக்கோட தாக்க வீதத்துக்கும் என்ன சமன். இப்போ உதாரணத்துக்கு MnO4 மைனஸும் அவங்க செல்லிக்கிற C2O4 2 மைனஸும் ரெண்டுமே தாக்கியல விளங்கினா, அப்ப ரெண்டுமே தாக்கினா என்ன மைனஸ் டெல்டா என்ன MnO4 மைனஸ் aqueous-இன் கீழ் டெல்டா Tன்றது யார்டு தாக்க வீதம், இது MnO4 மைனஸ் தாக்க வீதம். அதை 2ஆ பிரிச்சு அது யார்டு தாக்க வீதம், தாக்கத்திட தாக்க வீதம். அந்த கோவையத்தை அவங்க கேட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன வரும், மைனஸ் என்ன வர போறதுன்னு சொல்லுங்க பார்க்க, என்ன சி டெல்டா C2O4 2 மைனஸ் என்ன aqueous கீழே என்ன டெல்டா T, இது யார்ட தாக்க வீதம் C2O4 2 மைனஸ் தாக்க வீதம். அது 5ஆ பிரிச்சா என்ன தாக்கத்துல தாக்க வீதம். அப்ப பாருங்க, அப்ப இது என்ன செஞ்சா சரி, இப்ப 2 பக்கம் மைனஸ் இருக்கிறதால மைனஸை செஞ்சிடலும் வெட்டிடலும். அப்ப என்ன இந்த 2 இங்க குறுக்க பிரிக்கணும் அப்படி சொன்னா என்ன வர போறோம், 4வது ஆன்சர் எங்களுக்கு பொருத்தமானதாக என்ன செய்யும் அமையும். 4வது ஆன்சர் எங்களுக்கு என்ன பொருத்தமான ஆன்சராக அமையும். ரைட். அடுத்த வினா, இன்னொரு வினா பாருங்க, இதே டைப் ஆஃப் கேள்வி 2020 28வது வினா. 2020ல 28வது வினா. பாருங்க செஞ்சு பாருங்க. 2008 28 ரைட். வாங்கோ என்ன 2020 28 2020 என்ன 28. அப்ப அதுல என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்க, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் ஒரு தாக்கம் தரப்பட்டு பாருங்க, என்னண்டா C2H4 கேஸ் பிளஸ் என்ன 3O2 கேஸ் 3O2 கேஸ் என்ன வருதாம்டா 2 CO2 கேஸ் பிளஸ் என்ன H2O கேஸ் 2. ரைட். இப்படி ஒரு தாக்கம் தரப்பட்டீரு. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, அழகா சொல்றேன். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு விரைத்த மூடிய கொள்கலத்தில் தாக்கம் C2H4 கேஸ் 3O2ஓட சேர்ந்து 2 CO2 2 H2O வாயுவையும் தருதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு குறித்த நேரத்துக்கு பின்னர், நேரம் அவங்க செல்ல குறித்த நேரத்துக்கு பின்னர் C2H4 கேஸ் செலவிடுபடுதல் தொடர்பான தாக்க வீதம் எக்ஸ் மூல் டிஎம் மைனஸ். பாருங்க அழகா சொல்லிக்கிறேன். கேள்வியில சொல்லிக்கிறது என்ன தேண்டா C2H4 கேஸ் செலவிடுபடுதல் தொடர்பான தாக்க வீதம். C2H4 தானே சொல்லிக்கிறேன். இப்ப பாருவா, உனக்கு தந்திக்கிற தரவு என்ன தெரியுது பாரு, மைனஸ் என்ன டெல்டா C2H4 கேஸ் கீழே என்ன வர போற டெல்டா T இதுல விட, அதாவது C2H4 பார்க்கும் செலவிடப்படுதல் இவருட தாக்க வீதம் என்னவாம்டா எக்ஸ் மூல் டிஎம் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 சொல்லிக்கிறார். அப்ப என்னத்த இவருட தாக்க வீதம் இதுன்னு சொன்னா அடுத்தாக்களோட தாக்க வீதம் என்னன்றது கேள்வி. எக்ஸா இருப்பா என்ன ஐடியா, இதைத்தான் நான் சொன்னேன் பாருங்க. இதுல பீசமானம் என்ன உண்டு தானடா, இதுல பீசமானம் உண்டு உண்டா அடுத்தாக்களது என்னது அவரவர பீசமானதால் பெருக்க வரதா இல்லையா. அப்போ O2க்கு என்ன வரும்னு சொல்லுவாங்க 3x வந்தீங்க, இதுக்கு என்ன 2x வந்தீங்க, இதுக்கு என்ன 2x வந்தீங்க. பாருங்க அப்போ எவ்வளவு லேசான கேள்வி இல்லைன்னா. அப்ப என்ன சின்ன ஒரு ஐடியா. அப்ப உமரே நான் என்ன தெளிதிக்கிறேன், எனக்கு இப்படி கோவிட் கேள்வி தானே என்ன
இப்படி ஒரு தொடர்பு எனக்கு ஈக்கிறா இல்லையா? என்ன தொடர்பு? மைனஸ் டெல்டா சி எல்லாத்தையும் எழுதி காட்டல. நான் 2 துண்டு எழுதி காட்டுறேன். சரியா? என்ன CTH4 எங்கில் என்ன டெல்டா டி அது பீசமான ஒன்றால பிரிச்சுக்கிறேன். ஒன்றை நான் காட்டல. சமன் என்னத்துக்கு மைனஸ் டெல்டா O2 கேஸின் கீழ் என்ன டெல்டா டி பீசமான என்ன 3 இல்லைங்கண்ணா. இப்ப பாருங்க பார்ப்போம். இவ்வளவுத்துக்கும் அவங்க தந்திக்கிற பெருமானம் என்னன்னு சொல்லுங்க பார்க்க எக்ஸ். அப்ப இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன இந்த 3 இதை பெருக்கினா என்ன வரும் 3x இல்லையா? அதான் நான் டைரக்டா போட்டிக்கிறேன் இல்லைங்கண்ணா. ரைட். அப்ப இதே மாதிரி இன்னொரு வினாவும் இருக்குது. அப்ப நான் உங்களுக்கு இந்த நான் என்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோலே சொல்லிப்பேன். நாங்க பேப்பர்ல தியரி ஒன்று செஞ்சு கொண்டு போகல என்ன அதுக்கு ரிலேட்டடான பாஸ் பேப்பர் கேள்விகளை நாங்க என்ன செஞ்சுட்டு போவோம்னு சொன்னா செஞ்சுட்டு தான் போவோம் இல்லைங்கண்ணா. அப்ப அடுத்தது வந்து என்ன 2013 45வது கேள்வி உண்டிக்கிறேன். சரியா? ஸோ 2013 2003 45வது கேள்வி. அப்ப இந்த கேள்வியும் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் ஐடியா இதே மாதிரி. சரிங்களா? ரைட். அப்ப எங்கட அடுத்த செக்ஷனுக்கு வாங்கோ. ரைட். ஆக முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்டா வாரோம். சரியா? என்ன மோதுகை கோட்பாடு. என்ன மோதுகை கோட்பாடு இல்ல நாங்க செல்வோம் என்ன மோதுகை கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்கண்ணா. ரைட். அப்ப இது என்ன மோதுகை கொள்கை என்ன மோதுகை கோட்பாடு அப்படின்னு சொன்னாடா இப்ப நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா ஏயும் பியும் சேர்ந்து சி உருவாக்குற ஒரு தாக்கம்னு சொல்லி வையே. இப்ப நாங்க நினைச்சிட்டு இருக்கிற எப்படி ஏயும் பியும் கலந்து விட்டா அந்த தாக்கம் நடந்தே ஆகும் அப்படின்னு. அப்படி இல்லை. இப்போ ஒரு நடக்கும் சரி. ஆனா உண்மையே அந்த தாக்கம் எப்படி நடக்குற அப்படின்ற ஒரு ஐடியா ஒண்ணு உனக்கு என்ன கட்டாயமிக்கும் இல்லைங்கண்ணா. உண்மையிலே ஒரு தாக்கம் எப்படி நடக்குதுன்ற ஐடியா. இப்ப நாங்க எடுக்கிறோம் தானே என்ன ஏயும் பியும் சேர்ந்து சின்ற ஒரு ஆளை உருவாக்குறேன்னு சொல்லி வைங்களே. அப்ப இதை நாங்க இப்ப தாக்கம் என்று சொல்லி வாய் வார்த்தையால சொல்றோமா இல்லையா? உண்மையிலே தாக்கம்ண்டா என்ன அப்படின்னு சொன்னா என்ன மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதுகையத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா என்ன தாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன மூலக்கூறுகளுக்கு அதாவது தாக்கி மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதுகையத்தான் நாங்க என்ன சொல்றேன்னு சொல்லுங்க தாக்க வீதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது என்ன தாக்கி மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதுகை. இப்ப நாங்க சொல்றோம் தானே இவரும் தாக்கி இது வார அப்படின்னு சொல்லி சொல்றோமா இல்லையா? அது என்ன அப்படின்னு சொன்னா இவரும் என்ன செய்யற மோதுரத்தை தான் நாங்க என்ன சொல்றோம் தாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட். அப்ப மோதுகை கோட்பாடுனா என்ன அப்படின்னு சொன்னா அப்ப மோதுர கான என்ன இந்த விளைவு சீன்றது வருமானு கேட்டா அப்படி இல்லை இல்லைங்கண்ணா. ஏயும் பியும் மோதிரத்தை தான் நாங்க தாக்கம் என்று சொல்லி செல்றோம். ஆனா ஏயும் பியும் மோதுர எல்லா சந்தர்ப்பத்திலையுமே இந்த சீன்ற விலை உருவாக மாட்டேன். எனக்கு தாக்கம் எப்ப பூர்த்தி ஆகுது ஏயும் பியும் மோதி என்ன செய்யணும் சி உருவாக்கணும். அப்ப ஏயும் பியும் எல்லாமே மோதினா ஏயும் பியும் மோதுற எல்லா சந்தர்ப்பத்திலையுமே என்ன சி என்றால் வருமானு கேட்டா அப்படி என்ன செய்யாது வராது விலகினா. அப்ப அதுக்கு என்ன செய்கிற சில கண்டிஷன் செய்கிற என்ன ஏயும் பியும் சேர்ந்து மோதி சி உருவாக்குறதுக்கு வந்து என்னத்த சில கண்டிஷன் செய்கிற. அந்த கண்டிஷனை தான் நாங்க என்ன சொல்றேன்டா மோதுகை கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விலகினா. அப்ப அந்த கண்டிஷனுக்கு தான் நாங்க என்ன சொல்றேன்னு சொல்லுங்க பாக்க மோதுகை கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப ரைட். இப்போ ஒன்றா பார்ப்போம் வாங்கோ மோதுகை கோட்பாடுன்னா என்ன என்ன அப்படின்றது. ரைட். அப்ப இதுல பாருங்க ரைட் மோதுகை கோட்பாடுன்னா நாங்க எப்படி ஒரு வரைவிலக்கணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா தாக்கி மூலக்கூறுகள் விளைவை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தா நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய என்ன நிபந்தனைகள் அதைத்தான் நாங்க என்ன சொல்றேன்னு சொல்லுங்க வாக்க மோதுகை கோட்பாடு. ரைட். அப்ப முதலாவது என்ன இது சிம்பிளா ஞாபகம் வைக்கலும் பாரு ஏயும் பியும் சேர்ந்து தானே சி உருவாக்குது. முதலாவது நிபந்தனை மூலக்கூறுகளுக்கு இடையில் மோதல் ஏற்படுவதற்கான தொடர்பு வழிவகுக்கப்படல் வேண்டும். அது அர்த்தம் என்னன்னு சொன்னாடா இப்ப ஏயும் பியும் சேர்ந்தால சி உருவாகுது. நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு தாக்கம் என்று சொல்றது என்ன தாக்கி மூலக்கூறுகளுக்கு இடையில நடக்கிற என்ன மோதுக. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் தாக்கம் நடக்கிறேன்னு சொல்றோம். அப்ப ஏ ஒரு குடுவலை பி ஒரு குடுவலையும் எடுத்து ரெண்டையும் அப்படியே வச்சு பார்த்துட்டு இந்த தாக்கம் நடக்குமா நான் நடக்காதல்ல அது ரெண்டையுமே என்ன மிக்ஸ் ஆகுடணுமா இல்லையா? அதுக்கு பிறகு தானே தாக்கம் நடக்கிறது அடுத்த ஸ்டெப் விளங்கினா. அதைத்தான் நாங்க சொல்றோம் என்ன மோதிரத்துக்கு அது இடம் அளிக்கும். அப்ப அதைத்தான் முதலாவது ரூல் என்ன மூலக்கூறுகளுக்கு இடையே என்ன மோதல்கள் வழிவகுப்பதற்கான தொடர்பு ஏற்படல் வேண்டும் அப்படின்றது. ரைட். ரெண்டாவது விஷயம் என்ன தாக்கிகள் விளைவாக மாற்றப்பட
பொருத்தமான திசைமுகத்தில் மோதல் ஏற்பட வேண்டும். என்ன தாக்கிகள் அப்ப இதுல என்னன்னு சொன்னா சரியான நாங்க இதை நோமலா சிம்பிளா சொல்லுவோம் சரியான திசை கோட்டு முகத்துல என்ன மோதுகை நடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் விலகினா அப்ப இல்லாட்டி சரியான கேத்திர கணிதத்தில் மோதுகை நடைபெறல் வேண்டும் அப்படின்னு இப்பைக்கு நீ 2வது ரூல் இது ரூல் வந்து ஃபெஸ்ட்டுக்கு ஏத்தான் செல்லணும் அப்படி ஒன்று இல்லை நாங்க சும்மா செல்றது அது அப்ப மூலாவது என்ன மோதல் நடக்கணும் அதாவது மோதுகைக்கான தொடர்பு வழிவகுக்கப்படல் வேண்டும் அப்படின்றது சரியா 2வது விஷயம் என்னத்த சரியான திசை கூட்டு முகத்துல மோதுறது 3வது இப்ப ஒரு விஷயம் என்ன இது இப்பைக்கு நீ சும்மா இப்ப 3வது மோதுகை கோட்பாடு ஞாபகம் வச்சுக்கோ நாங்க இப்ப இது ஒவ்வொன்றையும் நாங்க தனித்தனி தலைப்பா என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம் இல்லைங்கண்ணா என்ன 3வது என்னண்டா தாக்கி மூலக்கூறுகள் ஏவத்தடைய தாண்டி போற அளவுக்குரிய சக்தியை வந்து என்ன செஞ்சுக்கணும் வச்சுக்கணும் அப்படின்றது என்ன 3வதாக அமையும் இல்லைங்கண்ணா ரைட் இப்ப நான் 3 கோட்பாடையும் சொல்லிட்டேன் தானே அப்ப 3 என்னென்னன்றதை முதலாவது பார்ப்போம் ரைட் இப்ப நாங்க மோதல் என்று சொல்றோமா இல்ல என்ன மோதுகை நடக்கணும் அப்ப அந்த மோதல் கன்செப்ட் கீழே வருவோம் என்ன மோதல் என்ற கன்செப்ட் கீழே என்ன முதலாவது எங்களோட ரூல் என்ன மோதல் விளங்கினா ரைட் இப்ப இது உங்களோட ரிசோர்ஸ்ல கொடுத்திருக்கிற விளக்கங்களை தான் நான் கதைக்கிறேன் உண்மையிலே நீ என்னடாடா உன்னோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கணும்னு சொன்னா 2 விஷயம் இருந்தா போதும் ஒன்று என்னென்ன உன்னோட ரிசோர்ஸ் புக் விளங்கினா கெமிஸ்ட்ரி ரிசோர்ஸ் புக்கோட உன்னோட பாஸ்டே பிரிக்கிற அப்படின்னு சொன்னா அதோட வந்து என்ன நீ அந்த தியரியில விளங்காத இடத்த விளங்கிக்கிறதுக்கு ஒரு ஆளிக்கிற அப்படின்னு சொன்னா என்ன அழகா படிக்கலும் வேற சேர்மாரோட புக் வந்து பெரும்பாலும் தேவைப்படாது ஏன்னா ரிசோர்ஸ் புக்கே வந்து எப்படின்னா வேண்டிய அளவு போதுமானது அதிலே ஒவ்வொரு இதுக்கும் கீழே அழகா உதாரணம் தந்திக்கிறாங்க ஒவ்வொரு கன்செப்டையும் வந்து அழகா வந்து என்ன விளங்கப்படுத்திக்கிறாங்க பழைய டீச்சர்ஸ் கைட் மாதிரி இல்லைங்கிற இப்போ உள்ள ரிசோர்ஸ் புக் விளங்கினா கிளீனா ஒரு விஷயத்த உனக்கு என்ன செய்யலும் தெளிவா வந்து அழகா விளங்கெடுக்கலும் இப்போ உள்ள ரிசோர்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் அழகா தெளிவா படங்கள் தரப்பட்டு முந்தி வந்து என்ன டீச்சர்ஸ் கைட்ல தான் அந்த விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறேன் தான் கொடுத்திக்கிறேன் ரைட் பாரு முதலாவதுல மோதல் அப்ப மோதல்ன்றது என்னத்த நாங்க இப்ப என்ன பார்த்துட்டோம் தாக்கம் ஒண்ணு நடக்கணும்டா வார நிபந்தனை தானே அதுல மோதுகை முதலாவது என்ன வழிவகுக்கப்படல் வேண்டும் மோதல்ன்றது என்ன 2 தாக்கி மூலக்கூறுகள் என்ன ஒன்று கொண்டு மோதுறது ரைட் அப்ப இதுல என்ன விஷயம்டா உனக்கு தெரிஞ்சுக்கணும் இது கட்டாயம் சில எம்சிக்கு கூற்று கேள்வியில வாரு நாங்க நினைக்கிறது என்ன ஏ மூலக்கூறு ஏட 2 மூலக்கூறும் பீட 2 மூலக்கூறும் இருந்தா மோது எத்தி நடக்கும் 2ஐயும் கூட்டி 4 நடக்குமா இல்லாட்டி 2ஐயும் பெருக்கி 4 நடக்குமா இல்லாட்டி ஏட 2 மூலக்கூறும் பீட 3 மூலக்கூறும் இருந்தா எப்படி மோதுக நடக்கும்னு கேட்டா என்ன 2ஐயும் 3ஐயும் கூட்டி 5 நடக்குமா 2ஐயும் 3ஐயும் கூட்டி 6 நடக்குமாண்டா 2 தாக்கிகள் ஒரு தாக்கத்துல பங்கு பெற்ற சந்தர்ப்பத்துல அந்த தாக்கி மூலக்கூறுகளோட எண்ணிக்கையிட பெருக்கத்துலதான் இது தங்கிக்கும்டா மோதுகையோட எண்ணிக்கை வந்து என்ன செஞ்சிக்கும் தங்கிக்கும் இப்ப ஏயும் பியும் தான் நேட தாக்கின்னு சொன்னா என்ன மோதுகையோட எண்ணிக்கை எத்தனையா இருக்கும்னு சொன்னா 2ஐயும் பெருக்கி 4 ஆயிக்கும் 2ஐயும் 3ஐயும் பெருக்கி 6 ஆயிக்கும் இல்லைங்களா எதுக்கு இப்ப எனக்கு அப்ப நான் இப்ப சொல்றேன் அப்ப இது எப்படி சாத்தியம்னு கேட்டா இப்ப நீ சும்மா பாரு இது ஏ இது பி இது ஏ மூலக்கூறு இது இன்னொரு ஏ மூலக்கூறு பாரு 2 ஏ மூலக்கூறு அதே மாதிரி என்ன இது 2 பி மூலக்கூறு இது ஒரு பி மூலக்கூறு இது ஒரு பி மூலக்கூறு எப்படி மோதுகை நடக்கிற மூலாவது இந்த ஏக்கு என்ன செய்யலாம் இந்த பியோட மோதையிலும் இந்த ஏக்கு என்ன செய்யலாம் இந்த பியோட மோதையிலும் 2 மோதுகை அதே மாதிரி வந்து என்ன இந்த ஏக்கு என்ன செய்யலாம் இந்த பியோட மோதையிலும் இந்த ஏக்கு என்ன செய்யலாம் இந்த பியோட மோதையிலும் அப்ப 2 மோதுகை மொத்தம் எத்தனை மோதுகை 4 மோதுகை இப்படித்தான் 4 மோதுகை சாத்தியமாகப்படுற இப்ப இதே நீ அடுத்த கேஸுக்கு வாவே ஏட அதே 2 மூலக்கூறு ஆனா பீட எத்தனை மூலக்கூறுன்னு சொன்னா 3 மூலக்கூறு பீட 3 மூலக்கூறு இப்ப சொல்லு பார்ப்போம் இது எப்படி சாத்தியமாக்கப்பட்டன்னு சொல்லு பார்க்க ஏட வந்து என்னத்து இந்த உண்டு இதோட இந்த பியோட இந்த பியோட விளங்கினா அதே மாதிரி பி இதோட 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 மொத்தம் எத்தனை பாருங்க பார்ப்போம் 6 வருதா இல்லையா அப்ப இந்த மோதுகை எண்ணிக்கை எனக்கு என்ன அவ்வளவு முக்கியமானு கேட்டா சில முதல் பேப்பர்கள் எம்சிக்கு வினாக்கள் வினவப்பட்டு அப்படின்னா 2 தாக்கி மூலக்கூறுகள் மோதக்குள்ளே பெறப்படுற மோதுகைகள் எண்ணிக்கை வந்து அவங்களோட கூட்டுத்தொகையால வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டுத்தொகை அப்ப என்ன கூட்டுத்தொகைன்றது என்ன பீல இல்லைங்கண்ணா கூட்டுத்தொகையால வரல எதால வாரன்னு சொல்லுவாங்க பெருக்கு தொகையாலதான் என்ன செய்யும் வரும் அப்ப அது கட்டாயம் என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் ரைட் அடுத்த விஷயம் என்ன ஏன் நான் இந்த எத்தனை மோதுகை வர்று இந்த மோதுகையோட எண்ணிக்கை எனக்கு அவ்வளவு முக்கியமானு கேட்டா கட்டாயம் முக்கியம் ஏன்னு சொன்னா நாங்க சொல்றோம் தானே தாக்க வீதம் இந்த ஆரம்பத்துல ஒன்று படிச்சோம்ல விளங்கினா இந்த தாக்க வீதம் கூடுற குறையிற அதாவது ஒரு தாக்கம் விரைவா நடக்குற ஸ்லோவா நடக்குதுன்னு சொல்லி நாங்க சொல்றோமா இல்லையா
அப்ப அது என்ன கேஸ்ன்னு சொன்னா ஒரு தாக்கம் விரைவா நடக்கிற ஸ்லோவா நடக்கிறன்றது மறைமுகமா என்னண்டா நாங்க செல்லும் ஒரு விஷயம் எப்படின்டா நாங்க இப்பயே இந்த மோதுகை எண்ணிக்கையை படிக்கிற விஷயத்த நான் சொல்லிட்டீக்கிறேன். நாங்க செல்லும் எப்படின்னு சொன்னா ஓரலகு நேரத்துல ஓரலகு கனவளவுல ஓரலகு நேரத்துல ஏற்படுத்தப்படுற மோதுகைகளுடைய எண்ணிக்கைக்கு மோதுகை அதிர்வெண் சொல்லி சொல்லுவோம். விளங்கினா இப்படி ஓரலகு நேரத்துல ஓரலகு கனவளவுல ஏற்படுத்தப்படுற மோதுகைகள் எண்ணிக்கைக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? மோதுகை மீடுறன் இல்லாட்டி மோதுகை அதிர்வெண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைங்கண்ணா அப்ப இந்த மோதுகை மீடுறன் மோதுகை அதிர்வெண்ணை நாங்க எடுத்தோம் சொன்னா இப்ப நீ பாருவாப்போம் தாக்கி மூலக்கூறுகள் மோதினாதானே விளைவு வாரத்துக்கான அந்த சாத்திய பாடிக்கிறது விளையினா அப்ப எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஒரு தாக்கத்துல மோதுக நடக்குறோ அந்த அளவுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அந்த தாக்கம் விரைவா நடக்கும் விளங்கினா எவ்வளவுத்துக்கு எவ்வளவு மோதுக நடக்கலையோ அந்த அளவுக்கு அந்த தாக்கம் வந்து என்ன ஸ்லோவா நடக்கும். அப்ப அந்த அப்ப என்னத்தை தாக்க வீதத்தை நாங்க எப்படி வரைவிலக்கணப்படுத்துறோம் என்ன ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட செறிவு மாற்றம் தானே. அப்ப எப்படி செறிவு மாற்றம் பாரு தாக்கம் நடக்கிறதால தானே. தாக்கம் எப்படி நடக்கிற மோதுறதால தானே. அப்ப ஓரலகு நேரத்துல எவ்வளவு மாறினன்றதானே தாக்க வீதம் என்ற கொள்ளே ஓரலகு நேரத்துல எவ்வளவு மோதுக நடந்துன்றதானே மறைமுகமா தாக்க வீதம் விளங்கினா. அப்ப அதால அந்த ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட மோதுகைக்கு நாங்க என்ன பேர் சொல்றோம் மோதுகை மீடுன்னு சொல்றோம். அப்ப மோதுகை மீடுன்னு ஒரு தாக்கத்துல கூடுண்டா அந்த தாக்கம் என்ன செய்யும்னு சொல்லி பார்க்க விரைவா நடக்கும். மோதுகை மீடுன்னு ஒரு தாக்கத்துல குறையிருண்டா அந்த தாக்கம் வந்து என்ன செய்ய விடுவாங்க ஸ்லோவா நடக்கும். விளங்கினா என்ன விஷயம் அப்படின்றது. அதாலதான் நாங்க இந்த மோதுகைகள் எண்ணிக்கை என்ன செய்யறோம் பத்தி படிக்கிறோம் இல்லைங்கண்ணா. ஏன்னா மோதுகை மீடுன்ற கன்செப்ட் வந்து எனக்கு விளங்கணுன்றதுக்காக வேண்டிய பின்னால நாங்க வந்து தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஒன்று பார்ப்போம். வெப்பநிலை பாதிக்கிற செறிவு பாதிக்கிற ஊக்கி இல்லைங்கண்ணா இப்படி பல காரணிகளிக்கிற ஒரு தாக்கத்துல தாக்க வீதத்தை பாதிக்கிற தாக்க வீதத்துல என்ன செய்ய தாக்கம் எவ்வளவு ஸ்பீடா நடக்குது எவ்வளவு ஸ்லோவா நடக்குதுன்ற அந்த அளவீட்டை பாதிக்கிற. அப்ப அந்த டைம்ல சுத்தி வளைச்சு லாஸ்ட்டுக்கு எல்லாரும் என்ன வேலையை பார்ப்பாங்க இந்த மோதுகை மீடுறதை மாத்துவாங்க இல்லைங்கண்ணா. அந்த மோதுகை மீடுறனை சுத்தி வளைச்சு கூட்டி விட்டாங்கன்னா தாக்கத்துல தாக்க வீதம் கூடிக்கு. மோதுகை மீடுறனை குறைச்சு விட்டாங்கன்னா தாக்கத்துல தாக்க வீதம் என்ன செஞ்சுக்கி குறைஞ்சிக்கும். அப்ப அந்த டைம்ல அந்த மோதுகை மீடுன்ற கான்செப்ட் வந்து உனக்கு தெளிவா என்ன செஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க விளங்கிக்கணும். விளங்கின என்னன்றது ரைட். அப்ப மோதல் என்ற கேஸ் என்ன பார்த்தாச்சு. இப்ப ரெண்டாவது விஷயம் ரைட். ரெண்டாவது விஷயம் ஒரு தாக்கம் நடக்கிறதுக்கு முதலாவது பூர்த்தி செய்யப்பட வேண்டியது என்னத்தை மோதணும். ரெண்டாவது விஷயம் சரியான திசை கோட்டு முகத்துல மோதணும் ரைட். சரியான திசை கோட்டு முகத்துல மோதணும்னா என்னன்னு சொல்லி பார்க்க இப்ப இப்படித்தான் நாங்க தாக்கியையும் விளைவையும் கிட்ட கிட்ட வச்சு பார்த்தோம்னு வையே. உதாரணத்துக்கு இது உங்களுடைய FWC ஒன்றுல வந்து என்ன ஒரு உதாரணம் பாரு. NO கேஸும் NO2 கேஸு என்னண்டாடா ஒரு தாக்கம் வந்து நடக்கிறதுக்கு எது ஒரு காரணம். உதாரணத்துக்கு என்ன உறுதி இல்லாத ஒரு ஆள் தான் என்னத்தையா மாறிக்கொள்றதுக்காக வேண்டி உறுதியா ஆளா மாறிக்கொள்றதுக்காக வேண்டி ஒரு தாக்கத்தை என்ன செய்யலாம் ஏற்படுத்தி விளங்கினா. இப்படி ஒரு தாக்கம் ஒண்ணு நடக்கிறதுக்கு பொதுவா ஒரு காரணம் உண்டிக்கு விளங்கினா. அப்ப இல்லாட்டி தன்னிட்ட இலத்திரனை இன்னொரு ஆளுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டிய கேள்வி இல்லாட்டி இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு இலத்திரனை வாங்கினாத்தான் தான் உறுதியாகுன்ற நிலைமைக்கு கொள்ளு அவர்கிட்ட அந்த வாங்குற அந்த செயற்பாடுகளை தான் நாங்க என்ன சொல்லுன்னு சொல்லுவாங்க தாக்கத்துல என்ன தாக்க வீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விலகினா. அப்ப பாருங்கோ இப்ப இதுல பாரு இப்ப நான் என்ன ரெண்டாவது விஷயம் சரியான திசை கோட்டு முகத்துல மோதல்ன்ற கன்செப்ட் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன் விலகினா. அப்ப இதுல மூலாது இவங்களோட கட்டமைப்பை நீ யோசி. என்னன்றது என்ன ஒரு விதிவிலக்கான கட்டமைப்பு. என்னன்றது என்ன ஒரு விதிவிலக்கான கட்டமைப்பு. NO2 என்ன ஒரு விதிவிலக்கான கட்டமைப்பு. NO2 என்ன ஒரு விதிவிலக்கான என்ன கட்டமைப்பு இல்லைங்களா. அதே மாதிரி N2O3 எடுத்தோண்டா அது ஒரு நோமலான கட்டமைப்பு. N2O3 இந்த மாதிரி வரப்போகுது சரியா. இப்ப நீ பாரு சரியான திசை கோட்டு முகத்துல மோதுறன்றது என்னன்னா இப்ப நீ அந்த தாக்கம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு நடக்கக்குள்ளே ஒரு மாற்றம் ஒண்ணு வந்தீங்க தானே. இப்ப பாருவாப்போம் தாக்கி ரெண்டும் இந்த விளைவு உருவாக்கிக்குது. இப்ப இது ரெண்டையும் நீ பாருவாப்போம்
இது ரெண்டையும் பார்க்கக்குள்ளே பாரு, நான் உனக்கு விளங்குறதுக்கு இது எழுதுறேன் பாரு. இந்த இடத்துட்டால நீ உடையுது. இந்த இடத்துட்டால நீ உடைச்சாயிண்டா பாரு. இந்த இந்த பிணைப்பை நீ தூக்கி விட்டாயிண்டா. இந்த இடத்துல உடைச்சா என்ன நடக்கும்? ஒரு பிணைப்புன்றது என்ன? 2 இலத்திரன்களால் ஆனதா இல்லையா? ஒரு பிணைப்புன்றது 2 இலத்திரனால் ஆனதுன்ற கொள்ளு. இந்த பிணைப்புட்டால நீ பார்த்தாய் அப்படின்னு சொன்னா, இந்த பிணைப்புல பாரு அப்போ உடைஞ்சு போனா நைதரசனுக்கு ஒரு இலத்திரன் போகும். இங்கால உள்ள நைதரசனுக்கு ஒரு இலத்திரன் போகும் தானே. பாரு இங்கால உள்ள நைதரசனுக்கு ஒரு இலத்திரன் போனா அதுக்கு பேரு தானே எண்ணு. இங்கால உள்ள நைதரசனுக்கு இலத்திரன் போனா அதுக்கு பேர் தான் என்னத்த NO2. அப்போ உனக்கு என்ன விளங்குது? அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்? இவரு தனியா இருக்கிற இவரு தனியா இருக்கிற. ஆனா இந்த நைதரசனுக்கும் இடையில இங்க புதிய ஒரு பிணைப்பு என்ன செஞ்சுக்கிற தோன்றிக்கிறா இல்லையா? ரைட். அப்ப பாரு உனக்கு விலங்கும் என்ன? இங்க நைதரசனும் இந்த நைதரசனும் என்ன தனியா இருக்கிற. இங்க இந்த 2 நைதரசனுக்கு இடையில அந்த பிணைப்பு ஒன்று புதுசா என்ன செஞ்சுக்கிற தோன்றிக்கிற. இங்கேயோ 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 எந்த பிணைப்பும் என்ன செய்யல புதுசா தோன்றல. அப்ப ஏன் தோன்றிக்கிற காரணம் முடிக்கிற. அதான் சரி ஒரு தாக்கம் ஒண்ணு நடக்கிறதுக்கு ஒரு காரணம் முடிக்கிற. இப்ப இங்கேயே பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா, 2ஆம் ஆவர்த்தன மூலகங்களை நாங்க எடுத்தோம்னா என்ன லூயி என்ன சொன்னார்? கெஸ்வெலும் லூயியும் சொன்னாங்க அட்டவணை விதியை பூர்த்தி செஞ்சாதான் அந்த மூலகங்கள் எப்படி ஆகிக்கிறா உறுதி ஆகிக்கிற அப்படின்றது. அப்ப இது பாருங்க அவங்க அட்டவணை விதியை பூர்த்தி செய்யல. 2 4 6 7 தான் ஆகிக்கிறேன். இங்க பாரு 2 4 6 7 இலத்திரன் தான் ஆகிக்கிறேன். அப்ப 8 இலத்திரன் வந்தா தானே அட்டவணை விதி பூர்த்தி ஆக்கப்படுற. அப்ப 2ஆம் கூட்ட மூலகங்கள் உறுதியா காணப்படணும்னா என்ன அவங்க எல்லாமே என்ன 8 இலத்திரனா வச்சுக்கணும் இல்லைங்கண்ணா. அப்ப இவங்க எப்படி அந்த 8 இலத்திரன் இல்லையல்ல. ஆனா இங்கெல்லாம் வந்து பாரு பார்ப்போம் 2 4 6 8 இதுக்கு எட்டிக்குது. 2 4 6 8 இதுக்கு மெட்டிக்கிறா இல்லையா? அப்ப அங்கால உறுதி இல்லாம இருந்த 2 சேர்வு இங்க எப்படி வாரன்னு சொல்லி பார்க்க உறுதியா வர்றா இல்லையா? அப்ப இங்க காரணம் என்ன தியாகியம் தண்டு உறுதியை கூட்டிக் கொள்ளணுன்றதுக்காக வேண்டி 2 பேரும் ஒன்று சேர்ந்திக்கிறாங்க. தனித்தனியா இருந்த இலத்திரன் என்ன சேர்த்து ஜோடி ஆக்கிட்டாங்க இல்லைங்கண்ணா. ஜோடி ஆகி 8 ஆகிக்கும்னா ஆகணும். அப்ப என்ன கேஸ்ன்றாடா இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரணம் ரைட். இப்ப இந்த தாக்கத்திட நோக்கம் என்ன? இந்த தனி இலத்திரனும் இந்த தனி இலத்திரனும் சேர்ந்தனத்து ஒரு பிணைப்பு சோடியை என்ன செய்யறதுக்கு உருவாக்குறதா நோக்கம் உண்டக்குள்ளே அந்த நோக்கத்தை எப்படி அது நிவர்த்தி செய்யறதுதான் சரியான திசை கோட்டு முகத்துல மோதுகடி சொல்லி சொல்லுவோம் விளங்கினா. இப்ப எண்ணுக்கும் தான் பிணைப்பு உருவாகணும் உண்டக்குள்ளே இந்த 2 மூலக்கூறு மோதுறதை தானே நாங்க தாக்கம் என்று சொல்றோம். மோதக்குள்ள அவங்க இப்ப எப்படி மோதணும்? இந்த எண்ணும் தான் மோதிக்கொள்ளணும் விளங்கினா. ஏண்டா அப்பத்தானே அந்த இடத்துல பிணைப்பு உருவாகும். மாறி இங்க உள்ள ஓவனங்களை மோதி பிரயோசனம் வைக்கிறாண்டா பிரயோசனம் இல்லை. ஏன்னா விளைவை பார்த்தா எண்ணுக்கு மூக்கும் இடையில புதிய ஒரு பிணைப்பு எதுவுமே உருவாக்கப்படல. அப்ப உதாரணத்துக்கு இப்படி மோதுருண்டா இப்படி மோதுருன்னு வைங்களேன் பாருங்க. அப்போ இப்படி மோதுருண்டா இது ஒரு சாத்தியம் இல்லாத மோதுங்க. ஏன் சாத்தியம் இல்லாத மோதுகள் சொல்லுவாங்க? என்னமோ மோதுரு. ஆனா இதே பாரு நான் உனக்கு இப்படி வரையக்குள்ள விளங்கு இது சரி அப்படின்னு. இப்படி மோதுருன்றது சரி பாருவாங்க. இப்படி மோதுன்றது என்ன சரி. பாருவாப்போ இப்படி மோதுருண்டா சரி. ஏன்னு சொல்லுவாங்க இப்படி மோதுருண்டா பாரு என்னும் என்ன சேரும் தானே விலகின என்னன்றது இப்படி மோதுன்றது என்ன ஒன்று சரி. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னாடா பாரு. அப்ப இப்போ உனக்கு தெரியும் அந்த சரியான திசை கோட்டு முகத்துல நான் இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன். நான் ஒன்றை ஃபுல்லா முடிச்சுட்டு போகும் சரியா. சரியான திசை கோட்டு முகத்துல மோதுன்ற அந்த விஷயம் இப்ப என்ன உனக்கு தெரியும் தானே. இப்ப பாரு அடுத்த விஷயம் சரியா. இப்ப என்னண்டா தாக்கின்னு செல்றது இவருன்னு உனக்கு தெரியும் தானே. விளைவுன்னு செல்றது இவருன்றது தெரியுமா இல்லையா? இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா நாங்க அந்த சரியான திசை கோட்டு முகத்துல மோதுறன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று சொன்னோம் தானே. அப்ப இந்த சரியான திசை கோட்டு முகத்துல மோதுறன்றது என்னத்த அந்த புதிய ஒரு பிணைப்பு உருவாகிக்குமே அந்த பிணைப்பு உருவாகிறதுக்கு ஏத்த மாதிரி சில தாக்கங்கள்ற பிணைப்பு உருவாகிறது நடந்திக்கும் பிணைப்பு உடைகிறது நடந்திக்கும். அப்ப அந்த உருவாகிற பிணைப்பு உருவாகிறதுக்கு ஏத்த மாதிரி உடைகிற பிணைப்பு உடைகிறதுக்கு ஏத்த மாதிரி விலகினா அப்படி மோதுறதான் நாங்க என்ன சொல்றோம் சரியான திசை கோட்டு முகத்துல மோதுறன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப இப்ப தாக்கின்ற கொலை தாக்கி பிக்ஸா தாக்கியா வைக்கும் தானே. விளைவு பிக்ஸா விளைவா வைக்கும் தானே. அப்ப இந்த தாக்கி விளைவா மாறும் தானே. அப்படி தாக்கி எப்ப விளைவா மாறுற? அதாவது இப்ப தாக்கி 2 நீ தனித்தனியா எடுத்தா இது 2 குலையும் அந்த புதிய ஒரு பிணைப்பு இல்லை. விளைவா மாற முன்னுக்கு இந்த இடத்துல என்ன செஞ்சுக்குமே சொல்லுவாக்க அந்த பிணைப்பு உருவாக தொடங்கிக்குமா இல்லையா? விளைவா மாறிட்டுன்னா இந்த பிணைப்பு உருவாகி முடிச்சு. தாக்கி வைக்கிறேன்னா அந்த பிணைப்பு உருவாக இல்லை. அப்ப தாக்கி விளைவா மாறுற ஒரு ஸ்டெப் உண்டிக்கிறதானே. உதாரணத்துக்கு ஒரு என்ன என்கோடு எடுத்தா என்ன சொன்னா மைனஸ் மிக்கு பிளஸ் மிக்கு நடுவுல பூச்சி மிக்கு தானே. மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போறேன்னா பூச்சியத்துக்கு அங்கே தாண்டி போகணும் அது மாதிரி விலங்கினா. இவர சைட்ல இருந்து இவர் சைடுக்கு மாறுறாருண்டா தாக்கி விளைவாக மாற்றப்படுறாருண்டா ஒரு ஸ்டெப் என்ன செய்யணும் தாண்டி வரணும் தானே.
அந்த ஸ்டெப்பை நாங்க செல்லுவோம் என்னண்டா மாறுநிலை கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மாறுநிலை கட்டம் பேர்ல பாத்தியா, மாறுநிலை கட்டம், டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎஸ் அப்படின்னு. அப்ப மாறுநிலை கட்டம்ன்றது என்னண்டாடா, தாக்கி விளைவாக மாற்றப்படுற அந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்க செல்லுவோம் என்னண்டா மாறுநிலை கட்டம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாறுநிலை கட்டம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, மாறுநிலை கட்டம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா என்ன, தாக்கி விளைவாக மாற்றப்படுற அந்த சந்தர்ப்பம். அப்ப தாக்கின போல நோக்கி தாக்கிய வரைய தெரியும், விளைவுன போல விளைவை வரைய தெரியும் தானே. கண்ணுக்கு விளங்காத ஒரு இடம் உண்டிக்கிறவங்களுக்கு என்ன, அந்த மாறுநிலை கட்டம், தாக்கி விளைவா மாறுற கட்டம். அப்ப அந்த மாறுநிலை கட்டத்துல இப்ப தாக்கின கூட தாக்கிக்கு ஒரு கட்டமைப்பிக்கிற, விளைவுக்குள்ள விளைவு ஒரு கட்டமைப்பிக்கிற, அது மாதிரி அந்த மாறுநிலை கட்டத்துல இந்த தாக்கி விளைவுகளுக்கு ஒரு கட்டமைப்பு, அதாவது இந்த தாக்கி விளைவா மாறிக்கொண்டிருக்கிற ஒரு கட்டமைப்பு உண்டிக்கிறது. அது என்ன கட்டமைப்பு, அந்த உடையிற பிணைப்பு உருவாகிற பிணைப்பு என்ன, காட்டி வரைகிற அந்த கட்டமைப்பு. அப்ப அந்த கட்டமைப்பை நாங்க எப்படி காட்டுவோம்டா, உடையிற பிணைப்பா இருந்தாலும் சரி, உருவாகிற பிணைப்பா இருந்தாலும் சரி, இப்படி என்ன ஒரு புள்ளி கோட்டுல வந்து என்ன செய்வோம்னு சொன்னா அந்த பிணைப்பை நாங்க என்ன செய்வோம், காட்டுவோம். அப்ப இதுதானே அந்த சரியான திசை கோட்டு முகத்துல மோதுக. அப்ப இந்த மோதுகளை பாருங்க பார்ப்போம். பிணைப்பு எங்க உருவாகிற, இந்த எண்ணுக்கும் இடையிலையா இல்லையா, இங்க உடையிற பிணைப்புன்னு ஒன்றுமே இல்லை, உருவாகிற பிணைப்புன்னு ஒன்று மட்டும்தான் இருக்கிறேன். என்ன இங்க உடையிற பிணைப்புன்னு ஒன்றுமே இல்லை, என்ன பிணைப்பிக்கிற, உருவாகும் பிணைப்புன்றது மட்டும்தான் நீக்கிறேன். விளங்கினா, இதுக்கு பேர் என்னத்து, உருவாகும் பிணைப்பு. விளங்கினா, உருவாகும் பிணைப்பு. அப்ப இதுல என்ன விஷயம் சொன்னா, தாக்கி இது விளைவு அது மாதிரி இது என்னத்த, இதுக்கு பேர் மாறுநிலை கட்டம் இல்லை, இது என்ன சந்தர்ப்பம், விளைவு தாக்கி விளைவா மாறுற சந்தர்ப்பம். அதாவது பிணைப்பு உருவாகி கொண்டிருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும், அங்க பார்த்த பிணைப்பு உருவாகிற மாதிரி இல்லைக்குது. அப்ப இந்த கட்டமைப்புக்கு பேர் என்ன தேண்டா, இந்த கட்டமைப்புக்கு பேர் என்ன தேண்டா, ஏவப்பட்ட சிக்கல் என்று சொல்லுவாங்க, சுருக்கி ஏவட் சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்கினா, மாறுநிலை கட்டத்துக்குரிய அந்த கட்டமைப்புக்கு பேர் என்ன, ஏவட் சிக்கல். விளங்கினா, மாறுநிலை கட்டத்துக்குரிய அந்த கட்டமைப்புக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஏவட் சிக்கல். ரைட். இப்ப இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இது உங்களோட என்ன ரிசோர்ஸ்ல கொடுத்தீங்கிற ஒரு உதாரணம். இது என்ன உங்களோட ரிசோர்ஸ்ல கொடுத்தீங்கிற ஒரு உதாரணம். சரியா, பாருங்க என்ன உதாரணம் அப்படின்ட்டு. என்ன, 2 NOBr கேஸ். சரி, இது ஒரு FWCலையும் இதுக்கு முன்னுக்கு என்ன செய்யப்பட்ட கேட்கப்பட்ட ஒரு வினா. 2 NOBr கேஸ், உங்களுக்கு பார்த்தா விளங்கும் பாரு. 2 NO கேஸ் பிளஸ் என்ன Br2 கேஸ். அப்ப இதையும் பாருங்க, எனக்கு இதுலயும் என்ன அந்த மோதுகை கோட்பாடுன்றது எனக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா தெளிவா விளங்குது. கேளு பாரு, இதுல நான் ஒவ்வொன்றையும் கட்டமைப்பு வரைஞ்சேன்னு வைய, Br2னா மூலாவது வரையுது. இங்க எத்தனை Br2 வைக்குது, ஒரு Br2 வைக்குது. Br2 கட்டமைப்பு எப்படி வரப்போற, இந்த மாதிரி வரப்போறா. அதே மாதிரி என்னோட கட்டமைப்பு எடு பார்ப்போம். என்னோட கட்டமைப்பு எடுத்த என்ன இந்த மாதிரி வரப்போறா, அது ஒரு விதிவிலக்கான கட்டமைப்பு. அங்க இப்ப இங்க எத்தனை என்ன வைக்கிறேன்னு சொல்லி பார்க்க, 2 என்ன வைக்கிற. அதே மாதிரி NOBr, இது எப்படி தாக்க, வேற வேற 2 தாக்கின்னா அவங்க 2 பேரும் மோதிப்பாங்க. இது என்னது, ஒரே தாக்கி அதோட திருப்பி மோதுறது. பாருங்க, இன்னும் 2 இருக்கிறது, ஒரு NOBr இன்னொரு NOBr மோதுறது. அப்ப நான் 2 NOBரையும் உடச்சி வரையிறேன்னு உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக வேண்டி. சரியா, NOBr என்ன Br. அப்ப NOBr கட்டமைப்பு எப்படி வரப்போறோம், இந்த மாதிரி என்ன செய்ய போகுது வரப்போகுது. இல்லைங்கண்ணா, NOBr கட்டமைப்பு என்ன. அதே மாதிரி என்ன அடுத்த NOBr கட்டமைப்பு வரைகிறேன் பாருங்க. இது அடுத்த NOBr. இப்ப நீ பாரு, இது அடுத்த NOBr தானே. ரைட், செல்லுவாங்க. இப்ப இதுல உனக்கு என்னத்தை விளங்கு, இங்க பாரு பார்ப்போம். என்னத்த 2 NO வந்து தானே, 2 NO இப்படி வரையலும். இதுல பாரு பார்ப்போம், இந்த இடத்துட்டால நீ உடச்சி வீசு விட்டாயின்னு வை, இந்த இடத்துட்டால உடச்சு விட்டாயின்னா பாரு. சரியா பாரு, இந்த இடத்துட்டால உடச்சு விட்டாயிண்டா சரியா, இந்த பிணைப்புற 2 இலத்திர நீக்குமல்ல, இந்த பிணைப்புல 2 இலத்திர நீக்கிறேன் கொள்ளே, ஒரு இலத்திர நைட்ரசனுக்கு வர தானே, வந்தா அது என்ன ஒரு எண்ணோ தானே. அதே மாதிரி இந்த இடத்துல உடச்சு விட்டாயிண்டா, இல்ல 2 இலத்திர நீக்குமல்ல இந்த பிணைப்புல. அப்ப என்ன, ஒன்று நைட்ரசனுக்கு வந்துடும், ஒன்று புரோமினுக்கு போய்த்திரும். அப்ப என்னத்த எண்ணம் பாதலா. அப்ப இது அப்ப என்ன விளங்குறீன்னு, ஈனால் உடஞ்ச ஈனால் ஒரு எண்ணோ வந்து 2 எண்ணம் வந்துருந்தானே. அப்ப இந்த 2 பிணைப்பும் என்ன பிணைப்புன்னு சொல்லுவாங்க,
உடையிற பிணைப்பு விளங்கினா. இந்த ரெண்டு பிணைப்பும் என்ன பிணைப்பு? உடையிற பிணைப்பு. அப்ப பாருங்கோ, சரி இது ரெண்டும் உடைஞ்சாண்டா இன்னொன்னு ரெண்டு இன்னும் வந்துரு. ஆனா இங்க பிஆர்2 சொல்லி புதுசா உருவாகிக்குது. இப்ப இங்க உடைய கொலை பாருங்க, ஈன தனியா ஒரு பிஆரும் தனியா இன்னொரு பிஆரும் அல்ல வருது பாருங்க. ஈனால உடைய கொலை ஈனைக்குள்ள ஒரு இடத்துல நீங்கள போற, இந்த இடத்துல பிஆரோட போகும், இந்த இடத்துல பிஆரோட போகும் கொள்ளை. இந்த பிஆர்ல ஒரு அந்த தனி இலத்திரன் ஒண்டிக்குது. அந்த தனி இலத்திரம் இந்த தனி இலத்திரம் என்ன செஞ்சுக்கிற பாருங்க. அப்போ சோடியாகி பிஆர்2 புதுசா உருவாகிக்கிற. இந்த பிணைப்பு என்ன? புதுசா உருவாகிக்கிற பிணைப்பு விளங்கினா. பாருங்க அங்கே பிஆர்2 இல்லையா? அப்ப இங்கால வந்து உடஞ்சி வந்த அந்த பிஆரும் அங்கே உடஞ்சி வந்த அந்த பிஆரும் என்ன செஞ்சுக்கணும்? சேர்ந்து இந்த பிஆர்2 வந்திக்கணும். அப்ப இதுல சரியான திசை கோட்டு மோது எப்படி ஆகிக்கும்? இது சரியா நான் வரைஞ்சிக்கிறேன். இது சரியான திசை கோட்டு மோதுகன்னு எனக்கு செல்லுமா? அது ஏலான்னு செல்லுவாங்க. ஏண்டா இப்படி மோதினா இது அர்த்தம் என்ன? இந்த பிஆருக்கு மோக்கும் இடையில இந்தியாவில் ஒரு பிணைப்பு வந்து ஈகணும். அப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பமே அங்க இல்லையா விளங்கினா. அப்ப நான் இன்னொன்று வரைகிறேன் பாரு. எப்படின்னு சொன்னா, இந்த NOBR அப்படியே வரைகிறேன். நான் இந்த NOBR நான் அப்படியே வரைகிறேன் விளங்கினா. ஆனா இந்த NOBR அடுத்த பக்கத்துக்கு தலையில மாத்தி வரைகிறேன். தலையில மாத்தி வரைஞ்சாலும் ஒரே கட்டமைப்பு தான் விளங்கினானே. விளங்கினா ரைட் பாருங்க. இப்ப இப்படி வரைஞ்சிக்கிறேன். இப்ப பாரு பாப்போம், இது சரியான திசை கோட்டு மோதுகையா இல்லையா? இது சரியான திசை கோட்டு மோதுகன்னு சொல்றேன் பாரு. இந்த பிஆரும் இந்த பிஆரும் மோதின இரண்டுக்கும் இடையில என்ன ஒரு பிணைப்பு தோற்றுவிக்கப்படுமா இல்லையா? இந்த பிஆர்2 இது ரெண்டும் மோதுற அதே டைம்ல இது ரெண்டும் என்ன செய்யணும்? உடையணும் விளங்கினா. அப்ப சரியான திசை கோட்டு மோதுகை இது. அந்த மாறுநிலை கட்டத்துக்குள்ள நான் உங்களுக்கு கட்டமைப்பு வரையக்குள்ளே எப்படி வரையறேன்னு சொல்லி தந்தேன்னு சொல்லுவாங்க. மாறுநிலை கட்டத்துல கட்டமைப்பு வரையக்குள்ளே உடையிற பிணைப்புகளையும் அதே மாதிரி என்ன உருவாகிற பிணைப்புகளையும் என்ன புள்ளிக்கோட்டால குறிக்கிறது சொல்லி தந்தேன். இந்த பிணைப்பு உடையும் இந்த பிணைப்பு உடையும் இந்த பிணைப்பு என்ன செய்யும்? உருவாகுமா இல்லையா? இது ரெண்டும் என்ன பிணைப்புன்னு சொல்லுங்க பார்க்க. இரண்டும் என்ன பிணைப்பு? இரண்டும் என்ன பிணைப்பு? உடையும் பிணைப்புகள். இரண்டும் என்ன பிணைப்பு? உடையும் பிணைப்புகள். இரண்டும் என்ன? உடையும் பிணைப்புகள். இது என்ன பிணைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன? உருவாகும் பிணைப்பு. இது வந்து என்ன? உருவாகும் பிணைப்பு. இது ரெண்டுமே என்ன? உருவாகும் பிணைப்பு. என்னன்றது அப்ப இதுதான் என்ன? அப்ப இந்த கட்டமைப்புக்கு என்ன பேர்? இந்த கட்டமைப்புக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்க. ஏவட் என்ன? சிக்கல். விளங்கினா. அதாவது விலை தாக்கி விளைவா மாறுற மாறுநிலை கட்டமைக்கிறது தானே. அந்த கட்டத்துக்குரிய அந்த கட்டமைப்பு. அதுக்கு பேர் நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஏவட் என்ன? சிக்கல். விளங்கினா. ஏவட் சிக்கல். ரைட். அப்ப இந்த விஷயங்கள் என்ன? ரைட். அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா, சரியான திசை கோட்டு முகத்துல மோதுற அப்படின்னு சொல்லி என்ன செல்லுறோம். சரியா? ரைட். இப்ப மூணாவது விஷயத்துக்கு வா. ஏவட் தடையை தாண்டுதல். ரைட். இப்ப என்ன நீங்க என்ன மூணாவது விஷயத்துக்கு வாங்க. ரைட். என்ன ஏவட் தடையை தாண்டுதல். ரைட். முதலாவது உனக்கு விளங்கணும் அது என்ன ஏவட் தடை அப்படின்றது. ரைட். ஏவட் தடைன்னா என்னன்றா, இப்ப நீ எனர்ஜெட்டிக்ஸ்ல படிச்சு பை சக்தி வரிப்படம் அப்படின்னு சொல்லி உண்டு. சக்தி வரிப்படம்னா என்ன? இப்ப சக்தி வரிப்படம்ன்றது என்ன? ஒரு வரைஃபுல வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும்னு சொன்னா தாக்க ஆள் கூறுன்னு சொல்லி ஒரு விஷயம் என்ன தாக்க ஆள் கூறு. விளங்கினா. இந்த இடத்துல என்ன இருக்கும்டா சக்திக்கு நீங்க அழகோட பெருமானம் எங்களுக்கு தாராங்கண்டா கிலோ ஜூல் மூல் -1 சொல்லி என்ன மூலுக்கு எவ்வளவு சக்தின்றதையும் எங்களுக்கு என்ன செய்யலாம் குறிச்சு காட்டையிலும். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சக்தி வரிப்படம் நோமலா என்ன இதான் ஒரு சக்தி வரிப்படம் என்ன அதுல தாக்கின்னு ஒரு ஆளிக்கும் விளைவுன்ற ஒரு ஆள் அவர் தாக்கியை விட மேலேக்கோ மேலும் கீழோக்கோ மேலும் நான் சொல்றேன் அந்த விஷயத்த என்னன்றது விளையினா. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் நோமலா ஒரு என்ன சக்தி வரிப்படம்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா? நோமலா என்ன ஒரு சக்தி வரிப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விளையினா. அப்ப அப்ப இதுல சக்தி வரிப்படத்துல வந்து எங்களுக்கு என்ன ரெண்டு என்னது ரெண்டு வகையான வரைவு வெளிக்கிறா இல்லையா? ஒன்று என்னன்னு சொல்லுவோம் நாங்க அகவெப்ப தாக்கத்துக்குரிய சக்தி வரிப்படம். இன்னொன்னு என்னன்னு சொல்லுவாங்க புறவெப்ப தாக்கத்துக்குரிய சக்தி வரிப்படம். அது என்ன? அது அகவெப்ப தாக்கத்துக்குரிய சக்தி வரிப்படம் புறவெப்ப தாக்கத்துக்குரிய சக்தி வரிப்படம் என்னடா. இப்ப பாரு நான் சும்மா உனக்கு சொல்றேன் என்ன ஏ சக பி சின்ற ஒரு தாக்கம் இல்லைங்களா. அதே மாதிரி பி பிளஸ் கியூ ஆர் என்று இன்னொரு தாக்கம் இல்லைங்களா. இந்த தாக்கம் வந்து டெல்டா எச் என்ன பெரிது பூஜ்ஜியம் அப்படின்னு இது என்ன ஒரு அகவெப்ப தாக்கம். இந்த தாக்கம் என்னண்டா டெல்டா எச் சிறிது பூஜ்ஜியம் அப்படின்னா என்ன இது ஒரு புறவெப்ப தாக்கம்.
வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது என்னன்னு சொல்லுவாங்க. வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது என்ன? விளைவுக்கு ஒரு சக்தி உண்டியும், அதாவது விளைவுல ஒரு வெப்ப உள்ளுரை பெருமானம் உண்டியும், அதே மாதிரி என்ன தாக்கிக்கு ஒரு வெப்ப உள்ளுரை பெருமானம் உண்டியும், விளைவு பெருமானத்திலிருந்து தாக்கிட பெருமானத்தை கழிச்சா வர அந்த வேறுபாட்டுக்கு தான் நாங்க என்ன சொல்றேன்னு சொல்லுவாங்க. என்ன வெப்ப உள்ளுரை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப பெண்ண கேஸ்ண்டாடா இது எப்படி குறிக்கிற அப்ப சக்தி வரைபடம் நாங்க ரெண்டுக்கும் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா இது சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன ஏன்னா நீங்க இப்ப எனர்ஜெட்டிக்ஸ்ல சிலாக்கள் இந்த விஷயத்த பாத்தி போங்க சிலாக்கள் என்ன செஞ்சிக்க மாட்டாங்கோ பாத்திக்க மாட்டோங்க அதால நான் இதை என்ன திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் விலகினா தெரிஞ்சவன் ஸ்கிப் பண்ணு விலகினா அப்ப என்ன இது வந்து என்னத்த சக்தி இது வந்து சக்தி அதே மாதிரி இது வந்து என்ன தாக்க ஆள் கூறு இது வந்து என்ன தாக்க ஆள் கூறு தாக்க ஆள் கூறு ரைட் பெண்ண விஷயம் இல்லடா எப்படி நாங்க குறிக்கிறோம் ஒரு சக்தி வரைபடத்தை நாங்க எப்படி குறிப்போம் ஒரு தாக்கி உண்டி ஒரு தாக்கி உண்டிக்கும் தாக்கியை விட இப்ப நான் விளைவை வந்து மேல குறிக்கிறா கீழே குறிக்கிறான்றது என்ன தாக்க ஆள்கூறுன்றது என்ன 3 தாக்க ஆள்கூறு இருக்கிற ஒன்று யாருன்னா தாக்கி இன்னொன்று யாரு விளைவு இன்னொன்று யாருன்னு யோசிக்குவாங்க எனக்கு முன்னுக்கு சொல்லிக்கிறேன் யாரு மாறுநிலை கட்டம் விளங்கினா மாறுநிலை கட்டம்ன்றது என்ன நடுவுல தாக்கிக்கும் விளைவுக்கும் இடப்பட்ட ஒரு துண்டு அதாவது தாக்கி விளைவா மாறுற அந்த துண்டு என்ன மாறுநிலை கட்டம்ன்றது 3வது அளவுரு அப்ப இந்த அச்சில் என்ன தாக்கி மாறுநிலை கட்டம் நடுவுல வரும் அதுக்கப்புறம் என்ன என்ன மாறுநிலை கட்டத்தை தாண்டி தானே விளைவு வரணும் அப்போ 3 துண்டு வரும் அதே மாதிரி அதுலயும் தாக்கி மாறுநிலை கட்டம் விளைவுன்னு வரப்போற தாக்கிக்கு ஒரு என்ன தேய்க்கும்னு சொல்லுங்க பாக்க வெப்ப என்ன சக்தி உண்டிக்குமா இல்லையா வெப்ப உளுரை மாற்றமும் டிக்கும் தாக்கிக்கு என்ன வெப்ப உளுரை மாற்றம் உண்டிக்கும் ஆகவே தாக்கிக்கு அந்த வெப்ப உளுரை மாற்றத்தை சும்மா 2 இங்க சரி குறிக்கும் பெருமானம் தான் எங்களுக்கு அக்யூரேட்டா குறிக்கலாம் இல்லாட்டி சும்மா 2 குறிக்கிறேன் அதே மாதிரி என்ன தேய்க்கும் விளைவுக்கு ஒரு பெருமானம் மீக்கும் இந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வெப்ப உளுரை மாற்றம் என்ன அகவெப்பம் தானே அப்படின்னா என்ன பிளஸ் பிளஸ்னா என்ன விளைவுல இந்த தாக்கியை கழிக்க வர்றது தானே வெப்ப உளுரை மாற்றம் விளைவு எப்படி எழுதிக்கணும் தாக்கியை விட பெருசா எழுதிக்கணும் தாக்கிற சக்தியை விட விளைவுட சக்தி என்ன சக்தி இந்த பக்கத்துக்கு தானே கூட்டு போகும் தாக்கிற சக்தியை விட விளைவுட சக்தி எப்படி எழுதிக்கணும் பெருசா எழுதிக்கணும் ஆகவே சக்தி வரிப்படம் எப்படி வந்திக்கும்னு சொல்லுங்க இதான் என்ன என்ன சக்தி வரிப்படமா எழுதிக்கும் விலகி என்னன்றது அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் வந்து இப்ப இங்கே பொறுத்த வரைக்கும் தாக்கி யாருன்னு சொல்லுங்க ஏ பிளஸ் என்ன பிஐ விளைவு யாருன்னு சொல்லி பார்க்க சிஐ விலகினா இந்த இடத்த நாங்க என்ன சொல்றோம் இந்த இடத்த நாங்க என்ன சொல்லுவோம் மாறுநிலை கட்டம்னு சொல்லுவோம் மாறுநிலை கட்டத்துக்குரிய அந்த கட்டமைப்புக்கு நாங்க என்ன பேர் சொல்றோம் ஏவட் சிக்கல் சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல தான் நாங்க எதை குறிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஏவட் சிக்கலை குறிக்கிறேன் விலகினா இதுக்கு என்ன பேர் மாறுநிலை கட்டம் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறேன் அதே மாதிரி என்ன கவனிங்க இத தாக்கிக்கும் தாக்கிட சக்திக்கும் விளைவுட சக்திக்கும் இடைப்பட்ட இந்த இடத்த நாங்க என்ன சொல்லுவோம் அந்த தாக்கத்துல என்ன வெப்ப உள்ளுரை மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா ரைட் ஏவ சக்திக்கு நான் அடுத்த பக்கம் பாருங்க அடுத்தது இதுக்கு எப்படி வரும்னு சொல்லு பாக்க இதுக்கு எப்படி வரும் இப்ப மாறுநிலை கட்டத்துல இருக்கிற கட்டமைப்பு என்னன்னு சொல்லுவாங்க இது மறந்துட்டு மாறுநிலை கட்டத்துல இருக்கிற கட்டமைப்பு பேர் என்ன ஏவட் சிக்கல் தானே அப்ப தாக்கின கொள்ளே தாக்கிக்கு ஒரு சக்தி உண்டிகிறல்ல விளைவுண்டு செல்லக்குள்ள விளைவுக்கு ஒரு சக்தி உண்டிகிறல்ல அது மாதிரி மாறுநிலை கட்டத்தில் இருக்கிற அந்த ஏவட் சிக்கலுக்கு ஒரு சக்தி இருக்கிறேன் ஏவச்சிக்கல் என்றால் எப்படி ஆயிப்பாருண்டா தாக்கி விளைவுகளை விட என்னத்த ஏவப்பட்ட பேர்ல இருப்பாருங்க ஏவப்பட்டால் அவர் இல்லைன்னா அவங்களோட சக்தி வந்து நோமலான தாக்கி விளைவுகளோட சக்தியை விட எப்படி ஆயிக்கும்னு சொல்லி பார்க்க கூட ஆயிக்கும் ஆனா உறுதி எப்படி ஆயிக்கும்னா குறைவாய்க்கும் ஏன் உறுதி குறைவாய்க்கும் அது மாறுநிலை கட்டத்தில் இருக்கிற கட்டமைப்பு தானே அப்படின்னா என்ன பிணைப்பு உருவாகி கொண்டிருக்கிற பிணைப்பு என்ன செஞ்சு கொண்டிருக்கிற உடஞ்சி கொண்டிருக்கிற அப்ப அடுத்த கட்டம் உடஞ்சி முடிஞ்சிடும் அடுத்த கட்டம் உருவாகி முடிஞ்சு என்னத்தையா மாறிடும் விளைவா மாற போறாள் அதால உறுதி எப்படி ஆயிக்கும் குறைவாய்க்கும் ஆனா சக்தி எப்படி ஆயிக்கும் சொல்லுவாங்க கூடுதல் ஆயிக்கும் அதெல்லாம் அவசரத்துல போய் எல்லாரையும் விட அவர் டொப்ல இல்லைங்கண்ணா ரைட் இப்ப இங்க வா இதுல கிராஃப் எப்படி வாரு இதுக்கு ஒரு தாக்கி உண்டிக்கும் அதே மாதிரி என்ன இதுல பாருங்க அப்போ புற வெப்பத்தாக்கும் அப்ப தாக்கியோட விளைவு எப்படி ஆயிக்கும் சொல்லுவாங்க சின்னால இந்திக்கும் அப்போ வரைவு எப்படி வந்திக்கும் இந்த மாதிரி வந்திக்கும் இதுல வரைவு எப்படி வந்திக்கும் இந்த மாதிரி வந்திக்கும் விளையினா அப்ப இதுல என்னத்த இவர் தாக்கியா யாரு வரப்போற பி பிளஸ் கியூ வரப்போற விளைவா யாரு வரப்போற ஆறு வரப்போற இந்த இடத்துல என்ன வரும் மாறுநிலை கட்டம் வரும் விளைவுக்கும் தாக்கிக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் என்ன தாக்கத்திட வெப்ப உள்ளுரை என்ன மாற்றமா இங்க போற ரைட் இப்ப ஏவச்சிக்கல்ன்றது என்ன ரைட் சாரி ஏவச்சிக்கல் இல்ல நாங்க சொல்லிக்கிறோமா இல்லையா எங்கட மோதுகை கோட்பாடுல மொத்தம் 3 விஷயம் இருக்கிறோம் ஒன்று என்னன்னு சொல்லுவாங்க மோதணும் அது என்னன்னு பார்த்துட்டோம் ரெண்டாவது என்ன சரியான திசை கோட்டு மோதல மோதணும் அதையும் என்னன்னு பார்த்துட்டோம் மூணாவது விஷயம் என்ன
தாக்கி மூலக்கூறுகள் ஏவத்தடைய தாண்டறதுக்கு போதுமான அளவு சக்தியை வந்து என்ன செஞ்சுக்கணும், கொண்டிக்கணும். உதாரணம் அது என்னன்னு சொன்னா, அது என்ன ஏவத்தடை? ஏவத்தடைன்றது என்னன்னா, இப்ப பாருங்க பாப்போம். இப்ப நாங்க அகவெப்பத்தாக்கம், புறவெப்பத்தாக்கம் என்னத்த சொல்றேன்? அகவெப்பம்னா என்ன? சக்திய உறிஞ்சிரு. புறவெப்பம்னா என்ன? சக்திய விடுவிக்கிறா இல்லையா? அப்ப ஒரு தாக்கம் சக்தி உறிஞ்சணும், இன்னொரு தாக்கம் சக்திய விடுவிக்கணும்டாடா. இப்ப பாரு பாப்போம். பாரு இப்ப இது அகவெப்ப தாக்கம் தானே. அகவெப்பம்னா என்ன? சக்தி உறிஞ்சிற தானே. பாரு தாக்கியை விட விளைவு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்குது. அப்ப தான் என்ன செய்யணும்? கீழே இருந்து மேல போகணும். மேல போகல என்ன? வெளியில இருந்து ஒரு ஆள் சப்போர்ட் கொடுத்தாலும் என்ன செய்யணும்? தூக்கி விடணும். விளங்கினா? ஆனா இங்க பாரு அப்போ தாக்கியை விட விளைவு என்னன்னு சொல்லுவாங்க? பணியே இருக்குது. அப்ப யாரும் சப்போர்ட் தர தேவையில்ல, இறங்கி வரது விளங்கினா? அப்ப இவரே இறங்கி வரதால இவர் சக்தி என்ன செய்வார்? விடுவிப்பார். இவர் என்ன? இவர லெவலுக்கு ஏறி போறதால என்ன தெரியும்? சக்தி என்ன செய்வார்? உறிஞ்சுவார். அப்ப அகவெப்ப தாக்கமா இருந்தாலும் சரி, புறவெப்ப தாக்கமா இருந்தாலும் சரி, மாறுநிலை கட்டம்ன்றது எங்க இருக்கிறன்னு சொல்லி பார்ப்போம். ஆக உச்சியில் இருக்கிறா இல்லையா? அப்ப இவரை விட கூட இருக்கிற இவருக்கு இவர் ஏறி போகணும்டா, இதை விட இவர் ஒசரமாய்க்கிற இவருக்கு இன்னும் என்ன செய்யணும்? ஏறி போகணுமா இல்லையா? அப்ப என்ன செல்ல வாரண்டாடா, தாக்கி மூலக்கூறுகள் விளைவை ஏற்படுத்தணுமா இருந்தா நாங்க என்ன சொல்றோம்? தாக்கி விளைவா மாறுறதுக்கு முன்னுக்கிற அந்த இடத்த மாறுநிலை கட்டம்னு சொல்றோம் தானே. என்ன தாக்கி விளைவா மாறப்போற அந்த சந்தர்ப்பம். அப்ப மாறுநிலை கட்டம் தாண்டினாத என்னத்துக்கு வரையில இங்களை வந்து விளைவுக்கு புலையில விளங்கினா மாறுநிலை கட்டத்தை தாண்டேலாட்டி பாருங்க. உதாரணத்துக்கு இந்த மலையை பாஞ்சி இங்கெல்ல போற மாதிரி இல்லைங்கண்ணா. இந்த மலையை பாஞ்சு என்னத்தை இப்படி போற மாதிரின்னு சொல்லி சொல்றேன் விளையினா. இப்ப பாரு இந்த மலையை பாஞ்சி பாய ஏலாண்டா இங்கெல்ல போகலாம். தாக்கி இந்த மலையை பாஞ்சாதான் நிலத்துக்கு போகலும் விளைவுக்கு போகலும். விலங்கினான் என்ன விஷயம் பண்றது? அப்ப அப்ப இந்த தாக்கி மூலக்கூறுகள் இந்த மலைய தாண்டுற அளவுக்கு என்ன தேய்ச்சிக்கணும்? கெப்பாசிட்டி வந்து வச்சுக்கணும். அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? ஏவத்தடைன்னு சொல்லி சொல்றோம். விலங்கினா அதாவது தாக்கிட சக்திக்கு விலங்கினா தாக்கிட சக்திக்கு மாறுநிலை பாருங்க. தாக்கிட சக்திக்கும் விளைவுற சக்திக்கும் இடைப்பட்ட பெருமானத்தை வெப்புளுரை மாற்றம் சொல்ற மாதிரி தாக்கிட சக்திக்கும் மாறுநிலை கட்டத்துல இருக்கிற கட்டமைப்பு யார்? ஏவட் சிக்கல் அவருடைய சக்திக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தை நாங்க செல்வோம் என்னண்டா தாக்கத்திட ஏவட் சக்தின்னு சொல்லுவோம். என்ன தாக்கத்திட ஏவட் சக்தி ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் ஆக்டிவ் ஆகிற தாக்கம் இல்லைங்களா? செயற்பட தொடங்குற ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்ப அதான் இஏ ஆக்டிவேஷன் எனர்ஜி இஏன்னு குறித்து காட்டுவாங்க இல்லைங்களா? அதாவது தாக்கி மூலக்கூறுகள் மாறுநிலை கட்டத்தை தாண்டினாதான் என்னத்துக்கு போகலாம்? விளைவா மாறையிலும். அப்ப தாக்கி மூலக்கூறுகளுக்கு அந்த மாறுநிலை கட்டத்துக்கு இடப்பட்ட ஒரு பெரியர் உண்டிகிறது, அந்த தடை உண்டிகிறது. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? ஏவட் தடை இல்லாட்டி ஏவட் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். விளங்கினா இங்கேயும் தாக்கிக்கும் மாறுநிலை கட்டத்துக்கு இடைப்பட்ட இந்த தூரத்தை நாங்க என்ன சொல்றோம்? ஏவட் சக்தி ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். விளங்கினா என்ன விஷயம் அப்படின்றது? அப்ப அப்ப ஏவத்தடைய மட்டும் தாண்டி நான் தாக்கி மூலக்கூறு விளைவு ஏற்படுத்துமான்னு கேட்டா அதுக்கும் பிள்ளை விளங்கினா என்ன சொன்னா இப்படித்தான் கேள்வியில சொல்லுவான். எப்படி ஏவத்தடைய கேள்வியில வந்திக்குது இதுக்கு முன்னுக்கும் எப்படின்னா ஏவத்தடைய தாண்டி போற மூலக்கூறு எல்லாமே என்ன செய்யும்? விளைவு ஏற்படுத்தும். அது பிள்ளை விளங்கினா என்ன சொன்னா இப்படித்தான் ஏவத்தடைய தாண்டி போற மூலக்கூறை விளைவு ஏற்படுத்தும் சொன்னா என்னத்த மோதுகை கோட்பாடு பூரணப்படுத்தப்பட்டாதான் தாக்கி மூலக்கூறு என்னத்தை ஏற்படுத்தும்? விளைவு ஏற்படுத்தும். ஏவத்தடைய தாண்டி போற அளவுக்கு தாக்கி மூலக்கூறுகளுக்கு சக்தி கேளும். ஆனா அது ரெண்டு மோதாமை இந்த கேள்வி விளங்கினா அப்படி இருந்தா என்ன செய்யாது? விளைவு வராதல்ல விளங்கினா. சில கூற்று எப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி எந்த ஒரு தாக்கியும் தான் விளைவை ஏற்படுத்தணுமாக இருந்தா ஒரு உயர்ந்த நிலை கூடாக செல்லணும்னு சொல்லி வந்தீங்க பாஸ் பேப்பர்ல. அந்த உயர்ந்த நிலை கூடாக செல்லணும். சார் என்ன அது என்ன அந்த உயர்ந்த நிலைன்னு சொல்லி பாக்க ஏவ தடையை தான் சொல்றேன். இந்த உயர்ந்த நிலையை தாண்டி செல்லணும். மார்நிலை கட்டத்தொன்னு தாண்டி போகணும்னு சொல்றாங்க. விலகினா என்னன்றது. இப்ப என்ன விஷயம் சொன்னாடா அப்ப இப்ப உனக்கு யோசனை வரையிலுமல்ல அது எப்படி அது என்னத்த சக்தி அது தாண்டி போற இப்ப இது தாக்கி நெய்குது ஏவ சிக்கலையும் கேக்குது அது எப்படி இது இங்க இருந்து இங்க தாண்டி போற அளவுக்குரிய சக்தியை பெறும் அப்படின்னு கேட்டா இப்ப நீ ஒரு தாக்க தொகுதி ஒன்று எடுத்தேன்னு வை ஒரு தாக்க தொகுதி ஒன்று நீ எடுக்கிறாய் அதுக்குள்ள நிறைய தாக்கி மூலக்கூறு அளிக்குமா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இங்க நான் ஏஏபிஏம் எடுக்கிறேன்னுடா ஏஏபி ஏபி பின்னு இப்படி தாக்க மூலக்கூறுகள் நிறைய காணப்படும் தானே. இப்ப இவங்களோட என்ன ரெண்டமா ஒவ்வொரு பக்கத்துக்கு அசைஞ்சு கொண்டிருப்பாங்களா இல்லையா? அதுக்கு ஒன்று இந்த பக்கத்துக்கு போகும் இன்னொன்று இந்த பக்கத்துக்கு போகும் ஒன்று இந்த பக்கத்துக்கு போகும் இப்படி ரெண்டமா ஒவ்வொருத்தரும் அசைஞ்சிட்டு கொள்ளே முதலாவது என்னத்த இதைத்தான் நாங்க சொல்றோம் பாரு. இப்ப இதுல யாரு சரி 2 பேர் மோதுவாங்க தானே பாருங்க. இந்த ஏயும் இந்த பியும் என்ன செய்ய போறாங்க? 2 பேரும் இப்ப இதுக்கு போகல கொஞ்சம் இதுக்கு போன இதுக்கு வரக்குள்ள என்ன செய்யும்? இன்னொரு மோதுக நடக்குமல்ல விளங்கின இப்படி என்ன இவங்களோட அப்ப இவங்க 2 பேரும் தான் இப்ப என்ன அந்த மோதுற தாக்க மூலக்கூறுகள் விளங்கினா அப்ப மோதுற அந்த தாக்கி மூலக்கூறுகள் வந்து என்ன
தன்னகத்தை என்னத்தைய வச்சுப்பாங்க, அவங்க இயங்குறாங்களா இல்லையா? அப்ப தன்னகத்தை என்னத்தைய வச்சுப்பாங்க, இயக்க சக்தியை வச்சுப்பாங்க. அப்ப அந்த தாக்கி மூலக்கூறுகள் தன்னகத்தை வச்சுக்கிற அந்த இயக்க சக்தியைத்தான் நாங்க என்ன செல்ற அப்படின்னு சொன்னா என்ன சொல்ற அவங்கட என்னத்து அந்த ஏவத்தடைய தாண்டி போறதுக்கு அவங்க பயன்படுத்தின அந்த சக்தி அதை நாங்க சொன்னோம் என்ன, தாக்கி மூலக்கூறுகள் விளைவை ஏற்படுத்தணுமாக இருந்தா ஏவத்தடைய தாண்டி போற அளவுக்குரிய என்ன சக்தியை தன்னகத்தை வச்சுக்கணும் இல்லைங்கண்ணா. அந்த தன்னகத்தை வச்சுக்கணும் அந்த ஏவத்தடைய தாண்டி போறதுக்கு போதுமான சக்தின்னு நாங்க சொல்றது எதுன்னு சொல்லுங்க. அவங்க அந்த டைம்ல கொண்டிக்கிற மோதுற டைம்ல கொண்டிக்கிறேன்னு சொல்லுங்க ஆகும் இயக்க சக்தி விலகினன்ற. அப்ப என்ன விஷயம்டா, இந்த தொகுதி எடுத்தா என்ன ஒவ்வொரு கதியில பெய்த்து கொண்டிக்கும் மேல விளங்கினா ஒவ்வொரு கதியிலையும் போக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு குறித்த திணிவீக்கும், ஒரு ஆளுக்கு குறித்த வேகம் உண்டிக்கும் விளங்கினா. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு குறித்த ஹாஃப் எம்பி இருக்கும், அதாவது ஒரு குறித்த இயக்க சக்தி உண்டிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயக்க சக்தி கொள்ள எல்லா இயக்க சக்தியும் எப்படி ஈக்காதுன்னு சொல்லுவாங்க, ஏவத்தடையை தாண்டி போற அளவுக்கு எப்படி ஈக்காது, போதுமா என்ன செய்யாது, ஈக்காது விளங்கினன்றது. ரைட். அப்ப நான் ஏவட் தடைன்னா என்ன அப்படின்ற விஷயத்த வந்து என்ன உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்ன ஏவட் தடைன்னா சிம்பிளா என்ன, தாக்கி விளைவு ஏற்படுத்தணுமாண்டா ஒரு கட்டத்தை தாண்டி போகணும். என்ன கட்டம், மாறுநிலை கட்டம். அப்ப அந்த கட்டத்தை தாண்டணும்டா எவ்வளவு சக்தி தேவைன்றது, அதாவது தாக்கிக்கு மாறுநிலை கட்டத்துக்கு இடைப்பட்ட அந்த சக்தியை தான் நாங்க என்ன சொல்றோம், ஏவட் தடை இல்லாட்டி ஏவட் சிக்கல் அப்படின்னு சொல்லி என்னடா சொல்றோம். விலகின என்ன அப்படின்றது. ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாடா, அப்ப இப்ப எங்கட கேள்விக்குவா விலகின, இப்ப எங்கட கேள்விக்கு வந்தாயின்டா பாரு. அப்ப அந்த நோட்ஸ்ல வந்து இப்ப இந்த ஏவட் சக்தியை காட்டுறதுக்கு இது மட்டுமா வரை ஃபீக்கிறேன்னு கேட்டா அப்படி இல்லைங்கண்ணா. இதுக்கு இன்னொரு வரை ஃபீக்கிற எப்படின்னு சொன்னாடா, இதுக்கு இன்னொரு வரை ஃபீக்கிற எப்படின்னு சொன்னா என்ன, மேக்ஸ்வெல் போல்ஸ்மன் வலை. என்ன மேக்ஸ்வெல் போல்ஸ்மன் வலை, அது என்ன மேக்ஸ்வெல் போல்ஸ்மன் வலை, இது உங்களுக்கு தெரியும், நீங்க கேசஸ்ல ஆல்ரெடி படிச்சுப்போங்க. இங்க வையச்சில நாங்க எதை குறிப்போம்னு சொல்லுங்க, மூலக்கூற்று பின் இதை குறிச்சிப்போம். வையச்சில எதை குறிச்சிப்போம், மூலக்கூற்று பின்னத்தை. எக்ஸாக்ட்ல எதை குறிச்சிப்போம்னு சொல்லுங்க, என்ன சக்தியை குறிக்கலாம், கதியை குறிக்கலும் விலகினா. ரைட். இப்ப இதுல வரைஃப் எப்படி வரும், அதாவது உச்சி பற்றி ஒரு சமச்சீர் இல்லாத ஒரு வரைஃப். இது உச்சி பற்றி நீ உச்சால பிரிச்சாயினா அங்காலும் இங்காலும் என்ன, அதுவும் ஒரு பாஸ் பேப்பரையும் செய்யும். மேக்ஸ்வெல் போல்ஸ்மானி வலையை உச்சி பற்றி ரெண்டு பக்கத்துலயும் சமச்சீர் ஐக்கும் சொல்லுவாங்க. அப்படி சமச்சீர் ஐக்காது அது இல்ல விலகினா. அது அப்படி வாரு, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி சரி சொல்றேன்னு என்னத்தை விளக்கம். ஒரு வாயு சும்மா ஒரு தொகுதியை நீ எடுத்தாயிண்டா தொகுதியில் இருக்கிற மூலக்கூறுகள், மேக்ஸ்வெல் போல்ஸ்மன் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, தொகுதியில் இருக்கிற மூலக்கூறு எடுத்தாயிண்டா இப்ப அதுல பாரு, ஒவ்வொரு மூலக்கூறும் ஒவ்வொரு கதையில அசையும் தானே. உதாரணத்துக்கு 100 மூலக்கூறிக்கிறேன்னு வை, 100 மூலக்கூறிக்கிறேன்டா அதுல ஆக குறைஞ்ச கதையோட யாரோ ஒரு ஆளிக்கும் அல்ல இல்லைங்கண்ணா, அது 10 வை. ஆக கூடின கதையில ஒரு ஆளிக்கும் அல்ல, அது 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு வச்சுக்கோ. அப்ப மேக்ஸ்வெல் போல்ஸ்மன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அப்படி ஃபுல் செட்டும் டீக்கிர் அப்படின்னு சொன்னா அந்த செட்டுல வந்து ஆக குறைஞ்சது 10 ஆகக்கூடியது 100ண்டா அந்த 100க்கு கிட்டவான பெரிய பெருமானங்களை வச்சு கொண்டிருக்கிற மூலக்கூறுகளும் குறைவாய்க்கும், 10க்கு என்ன கிட்டவான குறைஞ்ச தேகத்தை வச்சு கொண்டிருக்கிற மூலக்கூறுகளும் குறைவாய்க்கும், எவரேஜான ஆக்கள் தான் என்னத்தை கூட வைக்கும் அப்படின்னு. இப்ப பாரு பாப்போம், இப்ப இந்த இடத்த நீ கதின்னு போட்டாயின்டா பாரு பாப்போம், இங்க போகல கதி கூட்டுதானே பாரு, அந்த சைட்ல பரப்பு சிரிச்சு ஆகிக்குது, இங்க வரக்குள்ள கதி குறைவு தானே, இந்த இடத்துலயும் பரப்பு சிரிச்சு ஆகிக்குது, நடுவில் இந்த இடத்துல மட்டும் ஒரு கொளுத்த பரப்பு ஒன்று காணப்படுறா இல்லையா விலகினா. அது அந்த கேஸை தான் சொல்றேன். அப்படித்தான் அந்த மேக்ஸ்வெல் போல்ஸ்மன் வலையை என்ன செய்யற வாரவே. இப்ப நாங்க என்ன சக்தியை வரைஞ்சிக்கிறோம் தானே. இப்ப நீ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு விளங்குறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் என்ன மூலக்கூற்று பின்னம் தானே, இதெல்லாம் இப்படி என்ன மூலக்கூறு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி ரவுண்ட் ரவுண்டா நான் இதை ஃபில் பண்ணேன்டா இதான அந்த மூலக்கூறு பின்னம் ஞாபகம் வச்சுக்குவே விலகினா. இதான அந்த மூலக்கூறு பின்னம் ஞாபகம் வச்சுக்கோண்டா. இப்ப ஏவற் சக்திக்கு ஒரு பெருமானம் வைக்கும் தானே. அப்ப ஏவற் சக்தின்றது ஒரு சக்தி அல்லடா, அதுக்கு ஒரு பெருமானம் வைக்கும். ஈஏண்டால நாங்க குறிச்சு காட்டினோம் விளங்கினா. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, அந்த ஈஏன்றதை குறிச்சின்னு போட்டு ஈஏ இல்லைங்கண்ணா. இப்ப பாருங்க, ஈனான ஒரு கோடம் அடிச்சு விட்டேன்டா, இது என்ன ஏவற் சக்தியோட போர்டர் தானே. ஏவற் சக்தியை தாண்டி போற மூலக்கூறுகள் இவ்வளவு பேரா இல்லையா பாருங்க. இது அவ்வளவு என்னத்தை ஏவத்தடையை தாண்டி போறார்கள், இது அவ்வளவு பேரும் என்ன ஏவத்தடையை தாண்டி போற அளவுக்கு சக்தி வந்து என்ன இல்லாத ஆக்கள் விலகினா. அப்ப என்ன செல்ல வார் அப்படின்னாடா, மேக்ஸ்வெல் போல்ஸ்மன் வலையை வச்சுக்கொண்டும் எனக்கு என்னத்தை ஏவத்தடையை தாண்டி போற மூலக்கூறுகள், ஏவத்தடையை எவ்வளவு மூலக்கூறுகள் தாண்டுன்றதை வந்து எனக்கு காட்டிலும் யார்ட வரைஃபை வச்சுன்னு சொல்லுவாங்க, மேக்ஸ்வெல் போல்ஸ்மன் வரைஃபை வச்சுக்கொண்டு.
அப்ப இது என்னன்னு சொன்னா இப்ப நீ ஒரு தாக்க தொகுதி எடுத்தாயிண்டா இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னத்தேண்டா மோதுகை கோட்பாட்டுல 3வது விஷயம் என்ன தாக்க மூலக்கூறுகள் வந்து என்னன்னு சொல்லணும் ஆகும் ஏவத்தடைய தாண்டி போற அளவுக்குரிய சக்தியை வச்சுக்கணும். அப்ப அது என்ன சக்தின்றதெல்லாம் நான் வரைசி வச்சு நாங்க படுத்திட்டேன். அப்ப அந்த தாண்டி போற மூலக்கூறோட பின்னத்தை காட்டுறதுக்கு மேக்ஸ்வெல் போல்ஸ்மேன் வழியும் எங்களுக்கு என்ன செய்யலாம் பயன்படுத்தலும். இதுல என்னத்து இது அந்த ஏவத்தடையை தாண்டி போற அப்போ உதாரணத்துக்கு உள்ளுக்கு 1000 மூலக்கூறு இருக்கிறண்டா 1000த்துல ஒரு 300 மூலக்கூறு தாண்டி போறாங்களே இந்த மத்தாக்கள் என்ன இதை பாஞ்சு கடக்கிறதுக்கு சக்தி எப்படியா இந்திக்கு போதாமே இந்திக்கு இல்லைன்னா இவ்வளவு பேரும் போதாத ஆக்கள் இவ்வளவு பேரும் என்ன போதுமான ஆக்கள் அதுலயும் ஒரு விஷயம் ஈகிற இப்ப இவ்வளவு பேரும் போதுமான ஆக்கள் வையே போதுமான அப்ப எல்லாருமே இவங்க எல்லாரும் தாண்டி போறாங்கன்னு அப்ப தாண்டி போற ஆக்கள் எல்லாம் விளைவு ஏற்படுத்தமான கேட்டா அப்படி இல்லை ஏன்னா அடுத்த 2 நிபந்தனைக்கிறாள் மோதலும் சரியான திசை கோட்டு மோத்துல மோதணும்ன்றது விலகினா இந்த 3 நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாட்டியும் தாக்கி மூலக்கூறுகள் மோதி என்ன செய்யாது விளைவு வந்து என்ன தோற்றுவிக்கப்பட மாட்டாது கவனம் சரியா ரைட் இப்ப அடுத்த விஷயம் என்னண்டாடா இப்ப 3 நிபந்தனையும் பார்த்துட்டோம் இப்ப இதுல நீ விளங்கி கொள்ளணும் என்னண்டா இப்ப நீ பார்வாப்போம் இப்ப இவங்களுள் எல்லாம் இதை பாஞ்சிதனை இங்க கடந்தா விளைவு வாரன்னு நாங்க சொல்றோம் தானே அப்ப இந்த உசரத்தை நான் குறைக்கிறேன் இந்த உசரம் குறையிறேன்னு என்ன தருத்தம் இந்த உயரம் குறையுது இந்த உயரம் குறையிறேன்னு என்ன தருத்தம் தடை வந்து என்ன தடை வந்து என்ன செய்யுது குறையிறா இல்லையா அப்ப இந்த மலையோட உசரம் குறைய குறைய முந்தி உசந்த மலையை பாயிறதுக்கு கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு வாங்கல அப்ப இந்த மலையோட உயரம் குறைய குறைய லேசா பாயல் இன்னும் நிறைய பேருக்கு ஏன்னா முந்தி வந்து என்ன உதாரணத்துக்கு ஒரு உயரம் பாயிர போட்டின்னு வச்சா இந்த உயரத்தை பாய் இப்ப என்ன ஒவ்வொரு கட்டமா ஏத்தி போவாங்க தானே ஒருத்தரா பாய்வாங்க பாய ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஒருத்தர் ரிஜெக்ட் ஆத்துருவாங்க இதுக்கு மேல எனக்கு பாயல அப்படின்னு அப்ப இப்ப நாங்க அந்த உதாரணத்துக்கு தாண்டி போற ஆக்கள் எண்ணிக்கை எப்படி ஒசரம் பணியக்குள்ளே வந்து என்ன நிறைய பேர் தாண்டி போவாங்களா இல்லையா அப்ப நிறைய பேர் தாண்டி போறாங்கன்னு சொன்னா அப்ப என்ன அது ஒசரம் படிறன்றது என்ன ஏவற் சக்தி குறையுது ஒரு தாக்கத்துல ஏவற் சக்தி குறைவுன்னு சொன்னா அந்த தாக்கம் என்ன அந்த தடையை தாண்டி போற மூலக்கூறுகளோட பின்னம் எப்படி ஆகிக்கும் பாருங்க ஏவச்சக்தி குறையுதுன்னு என்ன தருத்தம் இந்த கோடு என்ன செய்யும் பின்னுக்கு வருது பாருங்க இந்த ஏவச்சக்தி கோடு என்ன செய்யும் பின்னுக்கு வருமா இல்லையா பின்னுக்கு வந்தா பாருங்க பெரிய செட் ஒன்று போகுது வெளியே இல்லைங்கண்ணா அது ஏவச்சக்தி கூடினா என்ன கொஞ்சம் செத்தான் போகுது அப்ப ஒரு தாக்கத்திட ஏவச்சக்தி குறவுண்டா அந்த தாக்கத்திட தடையை தாண்டி போற மூலக்கூறுகளோட பின்னம் எப்படி ஆகிக்கும் சொல்லுவாங்க கூடுதல் ஆகிக்கும் அதாவது கூடுதலான மூலக்கூறு என்ன செய்யும் தாண்டி போகும் அப்ப கூடுதலான மூலக்கூறு தாண்டுண்டா அந்த கூடுதலான மூலக்கூறுகள் என்ன சரியான திசை கோட்டு முகத்துல மோதுராக்கள் எப்படி ஆயிப்பாங்க கூடுதலா ஆயிப்பாங்க விலங்கினா அப்ப விளைவு என்ன செய்யப்படும் டக்குன்னு என்ன தோற்றுவிக்கப்படும் அதாவது தாக்க வீதம் கூடும் விலங்கின மோதுகு கூடும் தாக்க வீதம் கூடும் இப்படிதானடா இப்ப இதை தாண்டி போறன்றது இன்னும் விஷயம் இல்லை தாண்டி போறதுக்குள்ள எவ்வளவு பேர் சரியா மோதுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு விளைவை தோற்றுவிக்க போறாங்க விலங்கின அப்ப எப்படியுமே ஒரு குட பேர் போறன்ற கொள்ளே உதாரணத்துக்கிட்ட ஒரு ரூம் நீ எடுத்த ஒரு ரூம்ல உங்களை 5 பேரை வந்து என்னத்த கண்ணை கட்டி விட்டாச்சு இந்த கொள்ளு நீ என்ன செய்ய சுத்தி திரிவோங்க தானே ரெண்டமா எந்த பக்கத்துக்கு போறோன்னு உங்களுக்கே தெரியும் நீங்க சுத்தி திரிஞ்சுட்டு போங்க 5 பேர் தானே பெரிய ரூம் ஒன்னோட கொள்ளு முட்டிப்பட்டதுக்கான சாத்தியப்பாடு முட்டிப்படுவோங்க 2 மாசத்தை கூட முட்டிப்படுவோங்க ஆனா மோதுரட்டா சாத்தியப்பாடு குறவான இதே அதுக்குள்ள ஒரு 50 பேரை தூக்கி போட்டோம்னா திரும்புற பக்கம் எல்லாம் மோதல் நடக்கும் ஒவ்வொருத்தர் அங்கலைங்களை வரக்குள்ள மோதல் நடந்துட்டே இருக்குமா இல்லையா ஆக்கள் கூட கொள்ளே என்ன மோதுகையும் எப்படியுமே கூட்டுரு அதுக்கு அந்த டைமுக்கு என்ன மோதுகை கூட்டுன்ற கொள்ளு முந்தி 5 பேர் கொள்ளு 2 பேர் முட்டி பட்டிப்பாங்க அந்த 2 பேர் முட்டி பட்டிக்கிறது எப்படி இன்னைக்கு ரெண்டுமே சரியான திசை கோட்டுல இல்லாம இந்த கேள்வி இல்லாட்டி ஒன்று சரியான திசை கோட்டு போதுல இந்த கேள்வி இல்லைங்கண்ணா ஆனா 50 பேரை விட கொள்ளு ஒரு கூட மோதுகு நடக்குமல்ல அதுல சுவர் சொட்டாய்க்குது எப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 10 சரி என்ன சரியான திசை கோட்டு மோதுல மோதுறதா இல்லைங்கண்ணா அப்ப என்ன ஏவத்தடை குறைஞ்சா தாண்டி போற மூலக்கூறோட பின்னம் அதிகரிக்கிறதால அதுக்குள்ள சார்நிலை மோதுகைகள் அதாவது சரியான திசை கோட்டுல நடக்கிற மோதுகைகள் நடந்து என்ன செய்யும் தாக்க வீதம் கூடும் இல்லைங்கண்ணா ஏவத்தடை கூடினா தாண்டி போற மூலக்கூட பின்னம் குறையிறதால அதுக்குள்ள என்ன சார்நிலை மோதுகைகளும் குறைஞ்சி தாக்க வீதம் என்ன செய்யும் குறையும் அப்ப இதுல இருந்து என்ன முடிவுன்னு சொல்லி பாக்க ஏவச்சக்தி கூடுதலாகிக்கிற ஒரு தாக்கம் இப்ப முறை நடைமுறையிலும் அப்படித்தான் சில தாக்கம் நடக்கிறல்ல லேசில அவங்களோட ஏவர் தடைபடி ஆகிக்கும் நல்லா கூட வைக்கும் சில தாக்கம் குயிக்கா நடக்கும் ஏவர் தடைபடி ஆகிக்கும் குறை வைக்கும் அப்ப இதுல இருந்து என்ன முடிவு நாங்க கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க ஒரு ஆளோட ஏவர் தடை வந்து குறவுண்டா ஒரு தாக்கத்துல அந்த தாக்கம் என்ன விரைவா நடக்கும் பொதுவா விரைவா நடக்கும் இல்லைங்கண்ணா ஒரு ஆள் ஏவத்தோட கூடண்டா என்ன தாண்டி போறது கஷ்டமல்ல தாக்கி மூலக்கூறுகளுக்கு அந்த தாக்கத்துல தாக்க வீதம் எப்படி ஆகிக்கும் அந்த தாங்க ஸ்லோவா நடக்கும் தாக்க வீதம் குறை வைக்கும் அப்ப இது 100க்கு 100 உண்மையாண்டா அப்படி இல்லை விலகினா அது கவனம் ஏன்னா ஏன்னா இப்ப இந்த கன்செப்டை நான் தானே இப்ப சொல்றேன் நீ என்னத்தை ஏவத்தடை கூடினா தாண்டி போறது தாக்கி மூலக்கூறு கஷ்டம் தாக்கம் ஸ்லோவா நடக்கும் ஏவத்தடை குறவுண்டா மலை ரோஷனம் குறவுண்டா கூடுதலான பேருக்கு தாண்டி போயிலும் அதால தாக்க விதம் என்ன செய்யும் ஸ்பீடா நடக்கும் அது வந்து எல்லா டைம்லயுமே வந்து என்னத்து
இந்த பொருந்துமான்னு கேட்டா எல்லா டைம்லயும் என்ன செய்யாதுன்னா பொருந்தாது விலகினா. ஏன்னா சில தாக்கங்கள் ஈகுது. ஏவத்தோட குறைவுண்டாலுமே என்ன சரி ஏவத்தோட கூடண்டாலுமே ஏவத்தோட குறைஞ்சாக்களை விட என்ன ஸ்பீடா நடக்கிற தாக்கங்கள். அதுக்கு சும்மா கொமனான ஒரு உதாரணம் கூட சொல்றேன் வை. இப்ப காரியம் வைரமா மாறுறது தானே அப்படி ஏவத்தோட நல்லா சிரிச்சு விலகினா எங்கட நோமலா சூழல் நடக்கிற இதை ஞாபகம் வச்சு விலகினா எங்கட நோமலா சூழல் நடக்கிற எத்தனையோ தாக்கங்களுடைய ஏவத்தடைய விட காரியம் வைரமா மாறுற ஏவத்தடை வந்து என்னன்னு சொல்லுவாங்க சிரிசி. அப்ப அப்படிக்க கொள்ள ஆனா காரியம் வைரமா மாறுறது சிரிசா இருந்தாலும் ஏவத்தடை அது நடக்கிறதுக்கு பல நூற்றாண்டு காலம். அப்ப இவ்வளவு ஸ்லோன்னு யோசிச்சுவார். ஆனா அதை விட ஏவத்தடை கூடினதெல்லாம் நோமலா நடந்து கொண்டி இல்லைங்கண்ணா. அப்ப எப்பவும் இப்படி செல்லலுமாடா செல்லல. ஆனா பொதுவா செல்லலாமே என்ன ஏவத்தடை வந்து குறைஞ்சா தாக்க வேகம் என்ன செய்யும் அதிகரிக்கும் அப்படின்னு. எங்களோட சிலபஸ்ல ஏவத்தடைய மாத்திர எந்த காரணியுமே என்ன இல்லை. இப்ப எங்களோட அடுத்த தலைப்பு என்னன்னு சொன்னா தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள்ன்றத என்ன அடுத்த தலைப்பு விளங்கினா. அப்ப அதுல நாங்க பார்ப்போம் எங்கள்கிட்ட நாங்க செல்றோமே என்ன தாக்கி மூலக்கூறுகள் விளைவு ஏற்படுத்தணுமாக இருந்தா ஏவத்தடை என்ன தாண்டி போற அளவுக்கு சக்தியை வச்சுக்கணும். அந்த ஏவத்தடையை வந்து குறைக்கிற மாதிரியான எந்த காரணியும் எங்களோட சிலபஸ்ல வந்து என்ன இல்ல. ஊக்கியும் குறைக்காது. சரி என்ன நீங்க ஆல்ரெடி இந்த சில தேதியை படிச்சாக போங்க. ஊக்கி என்ன வேறொரு கேஸால குறைக்கிற மாதிரி காட்டும். ஆனா ஊக்கி குறைக்கிறல. சரி அது நாங்க பின்னால பார்ப்போம் தானே. அது அந்த டைமுக்கு என்ன செய்வோம் முடிச்சுன்னா பார்ப்போம். சரியா ரைட். அப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா என்ன தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள் அது ஒவ்வொன்றையும் என்ன படிப்படியா என்ன செய்வோம்னு சொன்னா பார்ப்போம். சரியா முடிப்போம்.